சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த இரவு வேளையில் மகிமைப்படுவதாக. விசேஷமாக யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒரு எனக்காக எல்லாம் ஒன்றாந்தே சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர். காரணம், சிரித்த முகத்தோடு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பனை போல கர்த்தர் நம்மை தோளில் சுமந்து, ஒரு தாயை போல கர்த்தர் நம்மளை தேற்றி, இன்றைக்கு தேவன் நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் வராமை சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு ஏற்றம் கூடுதல் பயம் என்ன தெரியுமா? சத்தம் வராமை சொல்லுங்களேன். பிசாசுக்கு இப்போ என்ன பயம் அப்படின்னா, அவனுக்கு நம்ம ஆராதிக்கிறத விட, பிரசங்கிக்கிறத விட, நம்ம உயிரோடு இருக்கிறதே இப்போ அவனுக்கு பயம். சத்தமா ராமே சொல்லுங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதே அவனுக்கு என்ன செய்யும்? பயம். ஏன்னா ஒரு நாள் கர்த்தர் நமக்கு ஆயுசை தந்துட்டா, அவனுடைய சாம்ராஜ்யத்தை தகர்க்க தேவன் நம்ம கையில ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். சத்தமா ராமே சொல்லுங்க. எப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும், we are the valuable person. நம்ம சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. சத்தமராமை சொல்லுங்க. நான் சொல்றது உலக பிரகாரமாக அல்ல. அமை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் இந்த 4 நாட்களிலும் நீங்க யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த போறாரு. உங்களில் இருக்கிற அபிஷேகம் என்ன செய்ய போகுதுங்கிறது கர்த்தர் பேச போறாரு. இந்த 3 நாட்களிலும் 4 செக்ஷன் முடிந்து போகும்போது நம்ம சாதாரணப்பட்டவர்களாய் போக மாட்டோம். நம்மளில் இருக்கிற அபிஷேகமே விலையேற பெற்றதாய் எழும். அல்லேலூயா. சத்தம் ராமை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக நான் ஒரு சொந்த குடும்பத்தை போல நேசிக்கிற அருமையான பாஸ்டருடைய குடும்பத்தாருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இப்படி ஒரு ஊழியம் செய்வதற்காக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததான அருமையான திருச்சபைக்கும் குடும்பத்தாருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக என்னுடைய இந்த வருஷத்தில் என் 21 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன். ஆமென். என்னுடைய 21 days ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நான் பாம்பேக்கு தான் வர்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கும் பாக்கியம், உங்களுக்கும் பாக்கியம். சத்தமராமே சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களுக்கு பாக்கியம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. காரணம், இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துகிறதான ஒரு வாய்ப்பு. கவனிங்க, அசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து 12 கோல்களையும் வைக்கிறாங்க. அடுக்கி வைக்கிறாங்க. சத்தமராமே சொல்லுங்களேன். எல்லா கோத்திரத்தின் கோல்களும் எங்க வருது? சத்தமா சொல்லுங்க, எங்க வருது? நான் மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படிதான். ஆமென் சொல்லுங்களேன். இனி போக 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 அக்கினி இறங்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நாங்கள் நல்ல சூறாவளி மழையெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்துட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். டிசம்பரில் எல்லாம் நான் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணேன். நிறைய குப்பை இருக்குது, நிறைய வேஸ்ட் இருக்குது. எங்களால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அள்ளி பார்த்தாங்க, அள்ள முடியலை. சத்தம் ராமன் சொல்லுங்களேன். ஆனால் ஒரு பெரிய மழை அத்தனையும் கொண்டு போய் ஒரு ஒரு ஓரமாக கொண்டு குமிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி ஊருக்காரங்களாம் வந்த பிறகு சுத்தமாக இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீட்டாக இருக்கு பாஸ்டர், எல்லா குப்பைகளும். அப்போ நான் நினைச்சேன், மழை வந்தது ஒரு பக்கம் அழிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஏரியாவே இப்போ எங்கள் ஊர் இனி ஒரு மாசத்துல ஜப்பான் மாதிரி ஆயிடும். ஆமை சொல்லுங்களேன். அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு தான். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். 12 கோல்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறாங்க. அல்லேலூயா. 12 கோத்திரத்தின் சத்தம் ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. நார்மலி ஒரு கம்பு, ஒரு கோல், ஒரு மரம், ஒரு செடி வளரணும்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்? மும்பையில் என்னென்ன வேணும் சொல்லுங்க பார்க்கல. என்னெல்லாம் வேணும்? மண்ணு வேணும், தண்ணி வேணும், உரம் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். ஆமை சொல்லுங்களேன். ஆனா ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்த கோலுக்கு தண்ணியும் இல்ல, மண்ணும் இல்ல, ஆமென், உரமும் வைக்கல, சூரிய வெளிச்சமும் இல்ல. ஆனா ஒரு கோல் மாத்திரம் விடிஞ்சு பார்க்கும்போது துளுத்து நிக்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் வச்சாங்க, எல்லா கோலையும் அடுக்கி 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 வச்சுட்டாங்க. சத்தம் ராமை சொல்லுங்களேன். ஆனா
ஒரே ஒரு கோல் மாத்திரம் அது துளித்து நிக்குது. உடனே சந்தேகத்துக்கு ஒருவேளை நானா இருந்திருந்தா இது என்ன மண்ணுன்னு கிளச்சு பார்த்திருப்பேன். மண்ணு இல்ல. ஒருவேளை உரம் போட்டாங்களா நான் பார்த்தேன், போடல. ஆமே சொல்லுங்களேன். தண்ணியும் ஊத்தல. ஆனா தெய்வ சமூகத்துல துளிர்த்து வந்த கோலத்தான் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வச்சாங்க. ஆமே சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் 2024 ஆண்டுல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்க போற கோலுகள் துளிர்க்காத கோலுகள் அல்ல, துளிர்த்த கோலுகள் மாத்திரம். துளிர்த்த கோலுகள் மாத்திரம். துளிர்த்த கோலுகள் மாத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய அந்த முதல் பிரசங்கத்திலேயே நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், துளிர்க்காத கோலுகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை மத்த 11 கோத்திரத்தின் கோலை வச்சவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஏன் கோல் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்தா? சத்தமா சொல்லுங்களா, வந்தா? நீங்க எல்லாம் பேசுவீங்க நினைக்கிறேன். எனக்கு என்ன நல்லா ஃபீல் பண்றேன். ஆரம்பமே நானும் ரொம்ப ஸ்தோத்திரம் மெதுவா தான் எடுக்கணும்னு வந்து உட்கார்ந்தேன். பட் எனக்கு தெரியல, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை என்ன அளவில்லாம நிரப்பிட்டு இருக்கதை நான் உணர்றேன். சத்தமராமை சொல்லுங்களேன், சத்தமராமை சொல்லுங்களேன். ஆனா மற்ற 11 பேருடைய கோலுகளும் ஏன் கோல் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்தா? சத்தமராமை சொல்லுங்களேன். ஆனா ஆசை வர்றது நல்லதுதான், ஆனா துளிர்க்காத கோல் உடன்படிக்கை பெட்டிக்க வேண்டாம். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு அல்லேலூயா ஆமென் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வருகிற துளிர்த்த கோலாக நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் மாறணும்னு விரும்புறவங்க மாற்றணும். ஒரு சில நிமிடங்கள் ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து, சின்ன பிள்ளைங்க, பெரியவர்கள், வாலிபர்கள், நான் முகவரிகளை சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல. இந்த முதல் செக்ஷன்ல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தம்மை செத்த கோல் கர்த்தருக்கு வேண்டாம், மரித்து போன கோலும் ஆண்டவருக்கு வேண்டாம். இதா உலகத்தின் ஸ்தோத்திரம் பதவிகளை தேடுகிற கோலுகள் ஆண்டவருக்கு வேண்டாம். மாறாக துளிர்த்த ஒரு கோல் கர்த்தருக்கு இன்னைக்கு ராத்திரி வேணும். அது நீங்களா இருக்கலாம், உன்னுடைய மனைவியா இருக்கலாம், உன்னுடைய புருஷனா இருக்கலாம், ஐயோ உன்னுடைய பிள்ளையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஓ ரகனாதியாந்தரபா. இந்த ராத்திரி வேளையில இதுக்குள்ள இருக்கிற சில கோலுகள் துளிர்க்க போகிறது. இதுக்குள்ள இருக்கிற சில கோலுகள் துளிர்க்க போகிறது போல இன்னைக்கு ராத்திரி நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே அடா ரகதனகடகா ஆண்டவர் சொல்லுகிறார், சில கோலுகள் துளிர்த்து வருகிறது, சில கோலுகள் துளிர்த்து வருகிறது. கமா ரகனா ஷேதுனி அந்தரா வைடல் கடகரகசியா. இன்னைக்கு ராத்திரி வேளையில ஒரு பின்மாரி மடையை என் கர்த்தர் ஊற்றுகிறார். வெட்கப்படாம வெட்கப்படாம பிரதர் பிரதர் ராதுனா ஹதரபா. உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன் போராட்டங்கள் அழிக்கப்படுகிறது. ஓ ஜீசஸ் ரிபலா ஹதரபோ. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி சொல்லுங்க. உடபன ஹதரபோ ரிபி அந்தரே ஷேரி அந்தரா உடபல பௌச்சகசி அந்தரலனம. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவர்ட்ட சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போகிற ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். 2 கைகள் அப்படியே உயர்த்தி கூனிந்து தூக்கி நீரே என்னை பெரியவனா. கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க ஆண்டவரை பார்த்து. உமது காருண்யத்தா என்னை பெரியவனா கீனிரே. கூனிந்து தூக்கி நீரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. பெரியவனா. ஹல்லேலூயா. உமது காருண்யத்தா என்னை பெரியவனா கீனிரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னம் இறங்கட்டும். ஹல்லேலூயா.
Father, we welcome you, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்க முன்னாடி வேணப்பா. ஹalleluya. 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 Hallelujah. Hallelujah. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி இன்னைக்கு ராத்திரி வேளையில பல கோல்களும் துளிர்த்து வருகிறத பார்க்கிறேன். அநேகருடைய கோல்கள் துளிர்த்து வருகிறத பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த மனுஷத்துல அவை செத்து போய் கிடக்கிற கோல்கள் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி துளிர்த்து வர போகிறது. வெட்கப்பட வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை நடத்துவா, எங்களை நடத்துவா. ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா. We are waiting for your word. மனிதனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தும் போது எங்களை உருவாக்குகிற வார்த்தை, எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை முன்னாடி நடப்பிக்கிற வார்த்தை, செங்கடல்களை பிளக்கிற வார்த்தைகள், ஆமென், பர்வதங்களை நொறுக்குகிற வார்த்தைகள், பூமியை பிளக்கிற வார்த்தைகள், சேனைகளை அழிக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு ராத்திரி வெளிப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே கட்டுகிறோம். உம்முடைய சத்தம் தொனிக்க பண்ணுவீராக. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்பினா ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ராத்திரி வேளையில ஆமென் நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை வேகத்தில் நேரத்துக்குள்பட்டதாக நான் சுருக்கமாய் விளம்பும்படி விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு ஆமென் ஸ்தோத்திரம். நேரம் எவ்வளவு கர்த்தர் நமக்கு பேசுறாரு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் பேசினாலும் இன்னைக்கு ராத்திரி வேளையில என்னுடைய கோல் துளிர்த்து வரும் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு ராத்திரி வேளை இந்த ஆலயத்தில் அமர்ந்திருங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனி செல்போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க. ஆமென். யாரும் பக்கத்துல பேச வேண்டாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு விரும்புனா இன்னைக்கு நீங்க முடிஞ்சு போகும்போது அவங்கள தனியா பார்க்கறதுக்கு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தர்றேன், நீங்க பேசலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ஆமென். இன்னைக்கு இரவுல ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான செய்தியின் தலைப்பு The Secret Work of God. தேவனுடைய ரகசிய வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்கல்ல? எனக்கு ராத்திரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா The Secret Work of God. சொல்லுங்க, தேவனுடைய ரகசிய வேலை. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஏற்கனவே முன்னாடியும் சொல்லி இருக்கேனான்னு தெரியல. ஆனா ஒரு முறை கூட சொல்லி என் பிரசங்கத்துக்குள் நான் மடங்கி போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் யார் இருக்கிறா? போலீஸ் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? போலீஸோட டியூட்டி என்ன சொல்லுங்க? போலீஸோட டியூட்டி என்ன சொல்லுங்களேன்? அல்லேலூயா. போலீஸோட டியூட்டி என்ன? கேட்கல எனக்கு கொஞ்சம் அடி காது கேட்காதுங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா தான் பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். போலீஸோட டியூட்டி என்னன்னா, எங்க திருட இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கணும், கொலை செய்யறவங்கள பிடிக்கணும். ஆமென். ஏதாவது ஆமென் ஆமென் விபரீதங்கள் நடந்தாங்க இருக்கணும். நல்லா சொன்னா திருடனை பிடிச்சு கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்டேஷனுக்குள்ள அடைக்கிற வேலை யாருடைய வேலை? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒரு தேசத்தையும் நாட்டையும் காக்கிறவருடைய வேலை என்னன்னா, எங்க எதிராளிய பார்க்கிறாரோ பார்த்த இடத்துல சுடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எதிராளி பாகிஸ்தான்காரன் நம்ம ஊர் நாட்டுக்குள்ள வந்துட்டானா அவனை போய் அரெஸ்ட் பண்ணி அவனை அடைச்சி அவனை ஜெயில போடுறதுக்கு நாட்டை காக்கிறவங்களுக்கு டியூட்டி இல்ல. நாட்டை காக்கிறவங்களுக்கு டியூட்டி என்னன்னா ஆமென் சடன் என்கவுண்டர். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 3 நாளிலும்
ஆண்டவர் ராத்திரி வேளையில சொல்லுகிறார், அமை ஸ்தோத்திரம், எங்க நம்ம கண்ணு முன்னாடி சத்துருவின் கிரியைகள் வெளிப்பட்டதோ இந்த ராத்திரி அவைகளை அடித்து கொண்டு தரிசனத்தை நோக்கி முன்னேற போகிறோம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போதே உங்க முன்னாடி இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நீங்களே உடைக்கணும். யாரோ உடைப்பாங்கன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. யார் தான் உடைக்கணும்? சத்தமா நம்ம தான் உடைக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா தான் ஒரு ஆமை சொல்லுங்களேன். அதனால் இன்னைக்கு ராத்திரி வேளையிலே தேவனுடைய ஒரு ரகசிய வேலை முதல் வருஷத்துல சபைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நல்லா சொன்ன உங்களுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாரு. ஆமைன்னு சொல்லுங்களா. நான் எங்க மெசேஜ் எடுத்துட்டு போனாலும் பரிசுத்தாவி தராத வார்த்தையை நான் சுமந்து வர மாட்டேன். அல்லேலூயா. ஏதாவது கத்த நம்ம கையில கைமாறி இருந்தா அத கத்த நம்மளை கொண்டே நிறைவேற்றுவா. அல்லேலூயா. சத்தமா ஆமை சொல்லுங்களேன். ஆண்டவர் வேதத்தில் ஒரு ரகசிய வேலையை முடித்த ஒரு சாப்டர் வேகத்துல சொல்லி உங்களுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஜெபிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஆமென் யாராவது ஒருவர் வேகத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's turn to the book of 2 Kings chapter 9 verse 1. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைகட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமத்துக்கு போ என்றார். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, நான் அடுத்த வசனங்களை வாசிக்க சொல்லிட்டே இருப்பேன். இது எல்லாம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? சொல்லுங்க. வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? எப்ப ஆமென்னு ஏற்றுக்கொள்றோமோ அப்பமே அது நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதனால்தான் நாங்களும் அடிக்கடி ஆமென் சொல்லிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். நடந்தாலும் ஆமென், உட்கார்ந்தாலும் ஆமென், ஜெபிச்சாலும் ஆமென், பாடினாலும் ஆமென், நல்லா சொன்னா தூக்கத்திலேயும் ஆமென் தான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென் அப்படியே ஆக கடை. ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்க ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தர் ஆமென் போட்டு வாங்கிட்டு போறதுக்குள்ள நீங்க ஆமென் போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். ஆமென் என்றா கையெழுத்து போடுறதுக்கு சமம். ஆமென் என்றா 10 கோடி பட்ஜெட் ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு சமம் வர ஆமென். இதே உங்க கண்ணு முன்னாடி 10 ஏக்கர் இடத்த பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னா கையெழுத்துக்காலம் மாத்தி போடுறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். ஆமாவா இல்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ராத்திரி ஆமென் அப்படியே ஒரு சிக்னேச்சர் போடுறேன்னு அர்த்தம். நீங்க ஆமென் போட்டுட்டே இருங்க. உங்க கையெழுத்த கர்த்தர் அங்கீகரிப்பாரு. அதுல பரலோகத்துல ஒரு சீல் வைக்கப்படும். அது அன்னைக்கு அப்ரூவ்ட் ஆகும். 3 நாளைக்குள்ள நான் ஃளைட் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கிறத நாங்க பார்த்துட்டு கிளம்பணும். அதை தடுத்தாலும் முடியாது, அதை எதிர்த்தாலும் முடியாது. ஏன்னா தேவனுடைய ரகசிய வேலை ஊழியத்திலும் குடும்பத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ரகசிய வேலை. ஆண்டவர் ரகசியமா செய்ய வேண்டியதை ரகசியமா தான் செய்வார். வெளியரங்கமா செய்ய வேண்டியதை வெளியரங்கமா செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இன்சைட் அண்ட் அவுட் சைடு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ரகசியமா செய்ய வேண்டியதை பரசியமா செய்வாங்க. பரசியமா செய்ய வேண்டியதை, இதுதான் நம்ம பிரச்சனை. ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. அதனால்தான் நோவாவின் பேழையில உள்ளும் புறமும் கீழ் பூசினார் இருக்கு. சொல்லுங்க, எங்கெல்லாம் பூசினாரு? எங்க நீங்க ஆமென் சொல்லுங்க. நானு உங்களுக்காகத்தான் மெதுவா போயிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பத்தி நான் 5 மணி நேரம்னாலும் இந்த தொண்டை தாங்கும். பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு ஒரு வெறியில தான் வந்திருக்கிறேன். நீங்களும் வெறியில தான் வந்திருக்கிறீங்க. எனக்கு இங்க பிரசங்கம் பண்ணும் போது பனங்குடியில கர்த்தருடைய ரகசிய வேலை நடக்கணும். ஆனா இங்க பிரசங்கம் பண்ணும் போது தாராவியில ரகசிய வேலை நடக்கணும். இங்க பிரசங்கம் பண்ணும் போது உங்க வீட்டுல தேவனுடைய ரகசிய வேலை நடக்கணும். ஆமென். இங்க பிரசங்கிக்கும் போது ஆமென் பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதி வீட்டுல தேவனுடைய ரகசிய வேலை நடக்கணும். ஆமென். இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, சும்மா வரல, தேவனுடைய ரகசிய வேலை நடக்கிறது. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. ராத்திரியோட அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணா மொத்தமா போய் தாராவியில உட்காருவாங்க. நானும் உங்களோட வாழ்ந்தவன். உங்களோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணா நானும் வாரேன் தானே சொல்ல போறேன். ஆனா 2ல 1. அல்லேலூயா. நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பமே சத்துரு தலையில துணி போட ஆரம்பிச்சிருக்கிறான். உங்களை தகர்க்க வந்த சத்துரு
உங்களை உடைக்க வந்த சத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ரகசியமாய் செய்ய வேண்டியதை எப்படி செய்வாரு? எப்படி செய்வார்? செல்லாம் பார்த்திருக்கீங்களா? ரகசியம் எப்படி பேசுவாங்க? சில பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது குடும்பத்தினுடைய சகல ரகசியமா 5வது இருக்கிற சீட்ல இருக்கிறவருக்கு கேட்கலாம். எப்படி பேசுவாங்க சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்களேன். பேங்குக்கு போனியா? 10 பவுனை எடுத்துட்டியா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பத்திரமா பேங்க்ல வச்சிட்டியா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள்ல எங்கெல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் கர்த்தரால் பயங்கரமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரகசியமாய் மலைக்கு வர சொல்லி இருக்கிறாரு, ரகசியமாய் ஆலயத்துக்கு வர சொல்லி இருக்கிறாரு, ரகசியமாய் அறைக்குள்ள உட்கார சொல்லி இருக்கிறாரு, ரகசியமாய் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு, ரகசியமாய் உபவாசம் எடுக்க சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி வேளையில ரகசியமாய் கர்த்தர் சிலதை ஊழியத்தில் ஆரம்பித்திருக்கிறார். வெட்கப்படலனா கைகளை தட்டி 2024 உதாரகதல் கடகரகசி அந்தல் பௌடவா 12ஆம் தேதி ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி வேளையில தேவனுடைய ரகசியம். ஓ ஹalleluya. ஆமென், ஆமென். மந்திரவாதி ராத்திரி 12 மணிக்கு ரகசியமா செய்யும்போது ஏன் கர்த்தர் ரகசியமா செய்ய மாட்டாரா? சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா ரகசியமா ஆலோசனை கூடும்போது நமக்கு ரகசியமா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. ரகசியம், the secret work of God. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் ரகசியமா கர்த்தர் வேலைகளை நடப்பிக்கும் போது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம கண்ணுக்கு வேலை நடக்காத மாதிரியே இருக்கும், நம்ம கண்ணுக்கு மிராக்கள் நடக்காத மாதிரியே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் எரிகோ கோட்டையை தகர்க்கும் போது 6 நாட்களும் எரிகோவை சுத்தின போது 6 நாட்களும் வெளியில எந்த அசைவும் இல்லை, எந்த மாற்றமும் இல்ல. 2023 டிசம்பர் 31 சொன்னால அசையல, நடக்கல. ஆனா நான் சொல்றேன், the secret work of God is process on your ministry. The secret work of God is process on your family. The secret work of God is process on your ministry. இன்னைக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் ரகசியமாய் செய்வதை அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் 2024. ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். பரவாயில்ல, சும்மா சொல்றேன். எனக்கு ஒரு மந்திரவாதி வச்சாரு. அல்லேலூயா. நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த மந்திரவாதி என்னை விட 2 கிலோ கூடிட்டு போறான். நான் 2 கிலோ. ஆமென் சொல்லுங்களேன். மந்திரவாதி என்னை விட 2 கிலோ. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், மனசுல ஒரு சின்ன ஜெலஸ் தான். என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். அவன் 2 கிலோ வச்சு நல்லா கதிர் வேட்டி விடுத்து என் கண்ணு முன்னாடி போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய ரகசிய வேலை நடந்ததை என் வெளிக்கண் பார்க்கல. ஆனா உள்ளான கண்ணுக்கு பார்க்க சில நேரத்துல முடியல. கரெக்டா 2023 ஆமென் அக்டோபர் மாசம் ஆமென் சொல்லுங்களேன், எனக்கு ஒரு நியூஸ் வருது. இப்ப அவரை கொண்டு பெட்டை விட்டு இறங்க முடியலையா? இப்ப என்ன கேட்கிறாரா, யார் என்னை இறக்கி விடுறதுக்கு வருவா? நான் சொல்றேன், ஜோசுவா பாஸ்டர் தான் வருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். செப்டம்பர் வரைக்கும் ரகசிய வர்க் எனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் சிலது இப்ப தெரியாத ரகசியமா நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது காட்ஸ் வர்க். நான் வேற எதையும் தப்பா சொல்லல. பக்கத்துல சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு வேண்டி God is working secretly. சிலதை உடனே வெளியே சொல்ல மாட்டாரு, சிலதை உடனே கர்த்தர் காண்பிக்க மாட்டாரு. உன் வேலைக்கு வேண்டி தேவனுடைய கரம் ரகசியமாய் கம்பெனில வெளிப்படுது. உன் பிள்ளைக்கு வேண்டி காலேஜ்ல கர்த்தர் ரகசியமா வேலை நடத்திட்டு இருக்கிறாரு. தாராபில ரகசிய வேலை நடக்குது. இன்னைக்கு ராத்திரி வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே, the secret work already started. ஆரம்பிச்சது உண்மையானா 2024 தேவனுடைய ரகசியத்தை இந்த ஜனங்கள் காணத்தக்கதாக இன்னைக்கு ராத்திரி வேளையில தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. செப்டம்பர் வரைக்கும் எனக்கு தெரியல, ரகசியம் தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அக்டோபர் மாசம் ஒரு 11ஆம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா நம்ம பார்த்துட்டு இருந்தவரை காணலையே, 2 கிலோவா கூட்டிட்டு போனாரு, ஆளை காணையில பார்த்தா இப்ப பெட்டை விட்டு இறங்க முடியாத ஒரு வியாதி வந்துச்சு.
சத்தம் ராமன் சொல்லுங்களேன். நான் சொன்ன நீ எத்தனை பேரை இறக்க விடாம செஞ்ச? ஆமன் சொல்லுங்களேன். இப்ப அவன் கேட்கிறா, என்ன விட பெரிய மந்திரவாதி யாதிரா இருக்கா? என்ன வச்சுட்டா? நான் சொன்னேன், எங்கேயோ கர்த்தர் ரகசியமா நம்ம ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. உன் கண்ணீரை கர்த்தர் ரகசியமா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஆமன் ஜனவரி மாசம் பலிபீடத்திலிருந்து சவால் விட்டு உங்க குடும்பத்துக்கு சொல்லிட்டு போறேன், ஊழியத்துக்கு சொல்லிட்டு போறேன். இந்த மீட்டிங் முடியும் போது அவன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பா, வெளியரங்கமாய் பதில் கொடுப்பா, வெளியரங்கமாய் பதில் கொடுப்பா. நம்ம எனக்கு ராத்திரி வேளையில கைகளை தட்டி இந்த வருஷமாவது வெளியரங்கமாய் ஒரு அற்புதம், வெளியரங்கமாய் ஒரு அடையாளம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா சொன்ன. இன்னைக்கு நைட்டு நியூ இயர் சர்வீஸ் மாதிரி இருக்கு. இப்போ 2024. ஆமென் சொல்லுங்களேன். என்னங்க ஒரு 10 நாள் தான் தள்ளி போச்சு, கவலைப்படாதீங்க. சிலருக்கு பயம் வந்துட்டு அப்புறம் 2 மணி வரை பிடிச்சிருவாரு. ஒன்று ஒரு நாளா இருந்தா விடிய விடிய பிரசங்கம் பண்ணியிருப்பேன். 3 நாள் இருக்கிறதுனால கிருபை தர்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால நாளைக்கு காலையில் நீங்க வரலன்னா அடுத்த செக்ஷன்ல உட்கார வச்சிருவேன் நான். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க சீக்ரெட் ஒர்க் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நான் வேதம் ஏன்னா அவுட்லைன் போயிட்டேன்னா போக முடியும். எனக்கு இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம் தானா? ஆமென் தானா? ஆமென் சோத்திரம் தானா? கர்த்தருடைய ரகசியத்தை யாருக்கு வெளிப்பாடு கண்ட எங்க ஒண்ணு கேட்கிறேன். வானத்தின் பலகணிகள் திறங்க தானியேல் 3 வேளை ரகசியமா ஜெபம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. வால் போஸ்ட் ஆடி இருக்கல, நோட்டீஸ் போடல, டிவி பரசியம் கொடுக்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ரகசியமா 3 வேளை ஜெபம் பண்ணாரு. சாத்தான் கேட்ட, நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ ஜெபிச்சு என்ன நடந்துச்சு? நீ ரகசியமா ஆராதிச்ச ஒண்ணு இல்ல. ஒரு நாள் சிங்கக்கபி வரும்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை நாள் சிங்கத்தை பட்டினி போட்டு உள்ள போடுவார்னு தெரியும். ஆனா சிங்கக்கபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி தானியேலே தான் கூப்பிட்டாங்க. ஆனா சிங்கக்கபிக்குள்ள இருந்த தானியேலை எடுக்கும் போது தேவனுடைய தாசனாகிய தானியேலை சிங்கக்கபிக்கு போக போக ப்ரமோஷன் கூடும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? போஸ்ட் ஆபீஸ்ல போய் வேலைக்கு எழுதி போட்ட பிரயோஜனம் இல்லை. ப்ரமோஷன் வேணுமா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஃபில் பண்ண நானும் படிச்சப்ப எனக்கும் சொன்னாங்க. படிச்சிருக்கும் போது +2 எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணி போட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க. How many of need promotion in this year? எத்தனை பேருக்கு வேணும் ப்ரமோஷன்? வேண்டாமா? வேண்டாமா? எத்தனை பேருக்கு வேணும்? எதுலையாவது ப்ரமோஷன் வேணும். ஒன்று வேலையில் வேணும், ஒன்று சமையல்லையாவது ப்ரமோஷன் வேணும். தக்காளி சாதம் என்னைக்கும் பிரியாணியை தக்காளி சாதமாக சமைச்சிட்டு இருக்கோம்ல, இந்த வருஷமாவது பிரியாணி பிரியமான வைக்க ஒரு ப்ரமோஷன். ஆமென் சொல்ல மாட்டேங்கள? எங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கள? ஜெபிச்சதுல ஒரு ப்ரமோஷன், ஆராதிச்சதுல ஒரு ப்ரமோஷன். நல்லா சொன்ன. இந்த வருஷம் நான் ஆண்டோட்ட கேட்டு என் மெசேஜில் ஒரு ப்ரமோஷனை தாங்கன்னே. புறமல்லன்னு ஆமென் சொல்லணும். சொல்லுங்க. என் பாட்டில் ஒரு ப்ரமோஷன், என் வீட்டு ஜெபத்தில் ஒரு ப்ரமோஷன். இதுதாங்க உயர்வு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனையில் ஒரு ப்ரமோஷன். எத்தனை பேருக்கு வேணும் ப்ரமோஷன்? நான் ஆவியில பாக்குறேங்க. இந்த போக்கு போனா ஜனவரிவே எல்லாருக்கும் ப்ரமோஷன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். வேலையில ப்ரமோஷன் 2024 நடக்குதுன்னு சொல்றேன். நம்ம சந்தேகம் இருந்தா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் வருவேன். ஏன்னா பாஸ்டர் போன வருஷமே சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் ஆண்டு விழாக்கி நீங்க தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு நான் வர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் வரும்போது இங்க இருக்கிற எல்லாரும் ப்ரமோஷன்ல இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ராத்திரி ப்ரமோஷனை பத்தி தான் பார்க்க போறேன். சீக்ரெட் ஒர்க். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியத்தை ஒருவனால அறிய முடியாது. தேவன் நடத்துற ரகசியங்களை அப்பாக்கோ அம்மாக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொந்தக்காரங்களுக்கோ பந்தக்காரங்களுக்கோ தெய்வம் நமக்கு செய்த ரகசியம் தெரியாது. ஆனா அவன் சொல்லுங்களேன், உங்களுக்கு செய்கிற ரகசிய கிரியைகளை உங்களையும் ஆண்டவரும் தம்மில் அறியும். மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று விரும்புவது தவறு. ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் சொல்லுங்க சிஸ்டர், வெளியரங்கமாய் பதில் தருவாரு. தர போறாரு. நான் சொல்றேன், என் பைபிள் அப்படிதான் சொல்லுது. நான் பைபிளுக்கு புறம் பிரசங்கிக்கிற ஆள் அல்ல. சிங்கக்கபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி தானியேலே நல்லா சொன்னா மிஸ்டர் தானியேலேன்னு கூட கூப்பிடல. என்னையும் அப்படிதான். ஆமென். ஊழியத்துக்கு 15 வருஷத்துக்கு இப்ப இப்படி இருக்கேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் பாருங்க. எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. பரவாயில்லைங்க. அப்பவுமே வரும்போதே ஜோசுவா வாழ்ந்தாங்க. சந்தோஷம். ஏன்னா அப்படி கூப்பிட்டா தான் ஒரு நாள் பாஸ்டர் ஜோசுவான்னு கூப்பிடுறதுக்கு கர்த்தர் வைப்பாரு.
சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜோசுவா வந்தாங்க, போனேன். ஜோசுவா போனாங்க, போனேன். ஜோசுவா அங்க போனேன். ஆனா ஒரு உபத்திரவத்தை சிங்கக்கபிக்குள்ள போட்டுட்டு தூக்குனப்போ இப்ப எல்லாரும் முன்னாடி ஒரு ப்ரமோஷனை கூட்டிட்டாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய. அப்ப ப்ரமோஷன் எங்க வரும்? ப்ரமோஷன் எங்க வரும்? சிங்கக்கபிக்குள்ள வரும். ப்ரமோஷன் எங்க வரும்? ஐயா, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சாரு. ஆனா அடுத்து கொண்டு வந்து நிறுத்தின இடம் மாறா. நம்மளா இருந்த அன்னைக்கு பைபிளை தூக்கி ஓரம் வச்சுட்டு, இங்க இல்ல, நான் சொல்றது கன்னியாகுமரியில, எங்க ஊர்ல கண்ணு முன்னாடி கடல் பிளந்ததை பார்த்துட்டு, சத்தமா ராமன் சொல்லுங்களேன், மாறாவுல வந்தப்ப மர்மரி, மாறாவுல வந்தப்ப ஒரு முறுமுறுப்பு. ஆனா கத்த சொன்னார், ஐயா நீ மாறாக்குள்ள இறங்கி ஏறி பாரு, ஏலிமில 12 நீரூற்று திறந்திருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாவுல இறங்கி நின்று ஆவிக்குரிய கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. 12 நீரூற்றுகள் எங்க திறந்திருந்துச்சாம்? எங்க இருந்துச்சு? ஏலிமில. மாறாவுக்கு அடுத்த இடம் எது? ஏலிம். நான் இப்ப பாக்குறேன், ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறேன். அவன் மாறா சத்ரு பாக்குறான், ஆனா நான் ஏலிம பாக்குறேன். ஆனா மாறாவுல தகர மாட்டேன். ஏன்னா அடிமத்தனத்துல இருக்கும்போது என்ன அழைச்சவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே எங்க நமக்கு அப்பா அம்மா எப்ப பேர் வச்சாங்க? யோசித்து பாருங்க. அதுவும் பிறந்ததுக்கு அப்புறம் மெயிலா ஃபீமெயிலான்னு பார்த்துட்டு தான் என்ன செஞ்சாங்க. ஆனா இங்க ஒரு வசனம் சொல்லுது, அம்மா கர்ப்பத்துல உருவாவதுக்கு முன்னாடியே பேர். அப்ப என்ன பேர் வச்சிருந்திருப்பாரு? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆமென் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். எங்க வீட்டுல எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். சும்மா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எங்க அண்ணன் எனக்கு டபுளா இருப்பார், நான் அவருக்கு பாதி தான் இருப்பேன். எங்க 2 பேருக்கு பேர் வச்சாங்க. ராபின்சன் பிரதருக்கு நல்லா தெரியும் என்னுடைய பிரதரை. அவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க. ஆமென் ஃப்ரெண்ட்ஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எங்க அண்ணனை நானும் எப்படி இருப்பேன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு நிக்நேம் வைக்க தான் செஞ்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க ஜோஷுவான்னு பேர் வச்சிருக்கீங்க, ஆனா எங்க அம்மா கர்ப்பத்துல உருவாவதுக்கு முன்னாடி அவர் ஒரு பேர் வச்சிருக்கணும்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒரு பேர் வச்சிருக்கணும்ல. ஆனா நம்ம குடும்பத்துல வைக்கிற பேர் தப்பலாம், ஆனா கர்ப்பத்துக்கு முன்னாடி அவர் வச்ச பேர் தப்பாது. அவர் வச்ச, நான் கேட்கிறேன், அவர் வச்ச அழைப்பு தப்பாது. அவர் வச்ச கரம் தப்பாது. நல்லா சொன்னா அவர் வச்ச குறியும் தப்பாதான். அடினா அடிதான். அல்லேலூயா. 3 நாள் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. God's secret work. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர புறப்பட்டு, வசனம் சொல்லுது, ஆமென், எலியாவின் தீர்க்கதரிசிகளில் ஆமென் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போன்னு எலியா ஒரு வாலிபன் தலையில கை வச்சு அனுப்பி விடுறாரு. எல்லாரும் என்னைய பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சிலதை சீக்கிரட்டா செய்யும் போது, சத்தம் ஆமென் சொல்லுங்களேன், அமைதியா இருந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வசனம் சொல்லுது, எலிசாக்கு ஒரு வெளிப்பாடு வருது. யாருக்கு வருது? பேங்க் மேனேஜருக்கு இல்ல. வெளிப்பாடு யாருக்கு வருது? ஆமென், ஆமென், சோத்திரம். ஆமென், பஞ்சாயத்து தலைவருக்கு வெளிப்பாடு வரல. யாருக்கு வருது வெளிப்பாடு? சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வெளிப்பாடு வேணும்னா ஆமென், ஒண்ணு நம்ம எலிசாவாய் ஆயிட்டோம்னா மற்றவங்களுக்கு வெளிப்பாடு சொல்லலாம். யாரா மாறினா? யாரா மாறினா? எலிசாவா மாறிட்டா வெளிப்பாடு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். ஒருவேளை எலிசாவா ஆகலன்னா எலிசா கிட்ட போய் வெளிப்பாடு கேட்கறதுலயும் தப்பு இல்லை. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லலாம். இது எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த தடவை கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் தான் எடுப்பேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு எலிசாவா மாறிட்டா நம்ம மற்றவங்களுக்கு இல்ல, இன்னும் எலிசாவா ஆகலன்னா நாம எலிசா கிட்ட போய் உட்கார்ந்து வெளிப்பாடு கேட்கறது இல்ல. தப்பு இல்ல, தப்பு இல்ல. சும்மா ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு எலிசாவா மாறி சால்வைய நம்மகிட்ட வாங்கிடணும், இல்லனா சால்வை இருக்கிறவங்களோட சேர்ந்து நின்றணும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? நான் எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணு சால்வைய வாங்கிடணும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா?
எல்லார் கையிலும் சால்வை கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒன்னு எலிசாவா மாறி சால்வை என்ன செஞ்சிடணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு எலிசாவா மாறி என் கையில என்ன தந்துருங்க, சால்வைய தந்துருங்க. ஆனா இப்ப எங்க ஊர்ல பாதி பேர் எலிசாவ ஆகல, ஆனா சால்வ வச்சிருக்கிற எலிசாவ பலரும் விடல. அதனால் தான் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு, ரகசிய வேலைக்கு யார கொண்டு அனுப்பலாம், யார கொண்டு ஆலோசனை கொடுக்கலாம். தேவனுடைய வேலைக்கு எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஆலோசனை கொடுக்க மாட்டாரு, எல்லாரும் கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரு. இன்னைக்கு ராத்திரி வேளையில முதல்ல நீ தேவனுடைய ரகசிய வேலைக்கு நீ எலிசாவாய் மாறித்தாகணும். ஆமென், அல்லேலூயா. ஐயா, வெளிப்பாடு வீட்டுல நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு வெளிப்படணும்னு எலிசாவா மாறணும். யார மாறணும்? யார மாறணும்? எலிசா மாறணும். அல்லேலூயா. என்ன எப்படி இதை கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நாளைக்கு எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் டைம் பார்ப்பேன், பயப்பட வேண்டாம். நான் சர்ச் பாஸ்டர் தான், நான் எப்பவுமே சொல்றது தான், கவலைப்பட வேண்டாம். கரெக்டா உங்க முகம் பசிக்கும் போது எனக்கு வெளிப்பாடு இருக்கு. நான் எலிசா, நான் ஆகாப்பு இல்ல, நாங்க ஏசபேலா இல்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். 21 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். பெருமைக்காலாம் சொல்ல வரல. அது கொண்டு சாப்பாடு இல்லாம எத்தனை மணிக்கூர் நாங்க நிப்போம். காரணம், மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல பிழைப்பான். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். பிழைப்பான், பிழைப்பான், பிழைப்பான். நாங்க பிழைப்போம். ஆண்டவர் சொன்னாரு, நீ ரகசியங்கள் வெளிப்பாடுகள் மற்றவர்களை உருவாக்கணும்னு நம்ம மாறணும். நம்ம எலிசாவா மாறித்தாகணும். ஆனா எலிசாவா சும்மா மாற முடியாது. ஒரு எலியாவுக்கு பின்னாடி அவன் ஒரு கில்காலை கடந்தா, அவன் ஒரு யோர்தானை கடந்தா, அவன் ஒரு எரிகோவை கடந்தா, அவன் ஒரு பெத்தேலை கடந்தா. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எலிசாவா மாறணும்னா நேர எலிசா ஸ்தானத்துக்கு வர முடியாது. இந்த ராத்திரி வேளையில இங்க இருக்கிற அநேகர் மேல எலிசாவை சால்வையை அடாரகதல் கடகா, நீ கஷ்டங்களை சகிச்சுக்கோ, நிந்தனைகளை சகிச்சுக்கோ, அவமானங்களை சகித்துக்கொள், வேதனைகளை சகித்துக்கொள், கடன் பாரங்களை சகித்துக்கொள். என 2024 உன்னை ஒரு எலிசாவாக தெய்வ பட்டணத்தில் எடுக்க போகிறார். இந்த ராத்திரி வேளையில எலிசாவை சால்வை அநேகர் மேல விடுவதை பார்க்கிறேன். ரபா சதனா, நீ வெளிப்பாடை பெற்றுக்கொள், தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கமான் அதாரகதல் கடகா அந்தல் பவுடவா எலிசாக்கள் எடுபட்டோ, எலிசாக்கள் எடுபட்டோ. அடா ரபா ரிபா, நீ எலிசாவா மாறணும்னா, நீ எலிசாவாய் மாறணும்னா இன்னைக்கு ராத்திரி வேளையில பரிசுத்தாவை சொல்லுகிறா, உன் மேல ஒரு சால்வை விழுந்தா போதும். ஓ அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவனுக்கு ராத்திரி உங்களை யாரா மாத்த விரும்புறார் தெரியுமா? ஹalleluya. நீ வெளிப்பாடுள்ள ஸ்திரியா மாறணும், வெளிப்பாடுள்ள சகோதரனா மாறணும், வெளிப்பாடுள்ள வாலிப பிள்ளையா மாறணும். ஏன்னா 2024 உன்னை கொண்டு ரகசிய வேலைய, உன்னை கொண்டு தேவனுடைய திட்டத்தை, உன்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ரைவா சந்தனா இந்த தாராவி பட்டணத்துல உங்களை ஒரு எலிசாவாக்கி, ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறா, நீ எலிசாவாய் மாறிக்கோ, உன்னை கொண்டு தேவனுடைய ரகசிய வேலை. ஆமென். ஓ ரிபால ஹந்தனரபா வைடானா ஷேதுனியந்தரா ஆவியில உணர்கிறேன். அநேகருடைய மேல தேவனுடைய ரகசிய வேலைக்காக சிலர் மேல சால்வை விழப்போகிறது. முதல் நாள் ராத்திரியில உன் மேல சால்வை விழப்போகிறது. நீ யோர்தானை கடந்த, நீ கில்கால கடந்த, நீ எரிகோவை கடந்த, நீ வேதனைகளை சகிச்ச, நீ அவமானங்களை சகிச்ச. எனக்கு ராத்திரி வேலை கத்த சொல்லுகிற பிரதர், இன்றைக்கு ராத்திரி வேளையில என் தேவனுடைய ரகசிய வேலைக்கு கத்தர் உன்னை கையில் எடுக்க போகிறார். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் வல்லமையை, இரட்டிப்பான அபிஷேகம்,
ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். ஓ ரிபால ஹந்தரபா உடமன ஹந்தரா ஆவியில உணர்கிறேன், ஆவியில உணர்கிறேன். ஓ ரிபால ஹதுரி அந்தரா. ஓ ஜீசஸ் வைஷகர தியாந்தரா. ஒரு பனி போல, ஒரு மேகத்தை போல தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை யாரு கண்களை திறக்க வேண்டாம். நீ எலிசாவா மாறணும்னா கையை தட்டி ஆராதி. நீ எலிசாவா மாறணும்னா ஆராதிக்க ஆரம்பி. நீ எலிசாவா மாறணும்னா தேவனுடைய ரகசிய வேலை. ஓ ஹalleluya ரிபா பாபா சந்தரபா உமக்கு நன்றி. ஹalleluya. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஆவியானவரே உமக்கு நன்றி. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ரகசிய வேலைக்கு ஆமென். யாரு வேணும் சொல்லுங்க, யாரு வேணும்? எலிசா வேணும். ஏன்னா எலிசாவில இருந்து தான் சீக்ரெட் வர்க் வாஸ் ஸ்டார்டட். எனக்கு ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே உங்க ரகசிய வேலைக்கு நான் ஒரு எலிசாவா மாறணும்னா நான் கில்கால கடக்க தயார் ஆண்டவரே. நான் பெத்தேலை கடக்க தயாரப்பா. நான் எரிகோவை கடக்க தயார் ஆண்டவரே. ஆண்டவருடைய ரகசிய வேலைக்கு என்ன முன்குறிச்சது உண்மையானா நான் கில்கால தாண்டுவேன். ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி வேளை ஆவியில உணர்கிறேன். உங்க மேல அழைப்பு இருக்கிறதுனால, உங்க மேல ரகசிய வேலையை கத்தர் ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி வேளையில சிலர் யோர்தானை தாண்ட போகிறார்கள், சிலர் எரிகோவை தாண்ட போகிறார்கள். வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். ஹalleluya. தாண்டுங்க ஆவியில அபிஷேகத்தோடு. ஓ ரிபா பாபா சந்தரபா உடமன ஹந்தரபோ வைசாரகதல் கடகா. ஓ ஜீ வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டு ரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. கைகளை தட்டி ரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டு தேவனுடைய ரகசிய வேலை ரத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை ரத்தத்தினா. பொழிந்தீரோ வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி. கைகளை தட்டி சொல்லுங்க, பொழிந்தீரோ உன்னதத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்தீரோ. கமா ஓ சுடமன் ஹந்தல் பௌடா ரகன ஆவியின் வல்லமை அக்கினியின் கமா கமா பொழிந்தீரோ வல்லமை உன்னதத்தி வல்லமை. எல்லா கைகளை தட்டி ஆமென். அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இந்த தேவை தேவா. ஓ அதை இப்போ தாரும் தேவா. இந்த ஓ அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்தீரம் உன்னதத்தி ஓ ஆவியில் கமா கமா எலிசாக்கள் எழுபட்டோம். இன்னைக்கு ராத்திரி வேளையில் ரத்தி வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து மனிதனாக. எல்லா கைகளை தட்டி கேளுங்க ஆமே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து மணி எல்லாரும் ஆராதிப்போம். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியானதே. கமா கமா ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஆராதனை உமக்கே. கமா ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சூடமன் ஹந்தேரகனே ஆராதனை உமக்கே. சுடமன் ரகதாரகனே நமன வைச்சாரீதல் பௌடா உர வந்தன பௌடமன் ஆதக சூடல் கடக குணாரகனே துரமன வைச்சகனே. ஆராதனை உமக்கே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ கர்த்தர்
சால்வை விழுகிறது. ஓ சிங்க கேவியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவா. அலபரபரபௌச்சாரே சிங்க கேவியோ சூளை கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அநேக மேல சால்வை விழுகிறது. ஓ சூடவன் அந்த இறங்கினே சிங்க கேவியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திட. தேவனுடைய ரகசிய வேலை சிங்க கேவியோ சூளை நெருப்போ கர்த்தர் என்னை காத்திடுவா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. பிதாவே ஆராதிக்கிறோ, ஓ இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. பிதாவே ஆராதிக்கிறோ, ஓ இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. ஆவியானவரே ஓ அன்பு எனக்கு நீ ரகசிய வேலைக்கு ஆயத்தப்படு. ஆவியா ஓ அன்பு செய்கின்றோ, உண்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ. அன்பு ஓ சூடமனந்த வருகிறே உண்மை சுடமன பௌச்சகரீதல் பௌடாரகதார அன்பு செய்கின்றோ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. என்ன எனக்கு ராத்திரி வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய வேலைக்காக ஒரு எளியாவை சால்வை அநேக மேல விழுந்து வருகிறது. ஓ சூடமனந்த கரீதல் பௌடாரகதா கரீதமனந்த ஊதல் பௌடகதா. அந்நிய பாஷைகள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள் கட்டுகளை உடைப்போம். அன்னை கட்டுகளை உடைப்போம். ஓ சூடமனந்த கரீதல் பௌடாரகதார அதமன வைச்சகரீதல் பௌடாரகதே. ஓ சூடமன கனகத ரீதல் பௌ அந்தரமாதக சூடமனந்தாரகதே. ஓ சுடாரகதா சுடமன வைச்சகரீதல் பௌடா. ஓ சீரா நல்ல கரங்களை தட்டி அநேகர் மேல சால்வை விழுகிறது. அநேகர் மேல சால்வை விழுகிறது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ரகசிய வேலைக்காக நீ அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளை. தேவனுடைய ரகசிய வேலைக்காக தாயின் கர்ப்பத்தில் கொண்டு வரப்பட்ட தெய்வ பிள்ளை. உன்னை அடிக்க முடியாது, உன்னை தகர்க்க முடியாது. கைகளை தட்டி பேச்சுக்கள். ஓ சூடமனந்தரீதல் பௌடேரகதல் பௌச்சகரீதல் அந்தர பௌச்சகரீதல் பௌடேரகதாரகனா. ஓ சுடமன பௌடமனீரமனந்தகரீதல் பௌட சுடமனகடகரதிகனாரகனா சுடமனவை சூடமனந்தவரீதல் பௌடே சூடாத அந்தர பௌச்சகரீதல் பௌடேரகதா. ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்னை அந்நிய பாஷையில் ஆராதிக்கும்படி விரும்புகிறார். இதுக்கு ராத்திரி வேலையில் தேவனுடைய ரகசிய வேலை உங்க ஊழியத்தில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ரகசிய வேலை உங்க குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ரகசிய வேலை இந்த பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஓ சூடமனந்தவரீதல் பௌடாரகதாரகதா சுடமன அந்தர பௌச்சகரீதல் பௌடேரகதாரகதா. அந்நிய பாஷை பெறாம யாராவது இருந்தா வாய்களை திறந்து கேளுங்கப்பா. எனக்கு நாவை தொடுகாண்டவர நான் ரகசிய வேலைக்காக கர்த்தருடைய ரகசிய வேலைக்காக ஐ am a secret work of God. ஓ சீரா ஓரி மாமா சந்தரலரபா. நல்ல ரெண்டு கையை தட்டி Father in the name of Jesus கர்த்தருடைய ரகசிய வேலைக்காக என் கர்த்தர் என்னை எலிசாவாக இரட்டிப்பான அபிஷேகம், டபுள் போர்ஷன் அனாயிண்டிங், இரட்டிப்பான அபிஷேகம் எங்க மேல விழத்தாண்டவர. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். இன்னைக்கு இப்படி போனா இது ஆல் நைட் பிரேயரா போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் இறங்கி வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்தாவி உணர்த்தினதுனால தான் நான் இந்த ஆவியில நடத்தினேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல இந்த வருஷம் நம்மளை உயிரோட கர்த்தர் வச்சதுக்கு தேவனுடைய ரகசிய வேலை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். சொல்லுங்க, என்ன கொண்டு செய்ய போறார்? ஐயா அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அடிய மாட்டேன். ஏன் தெரியுமா? I'm waiting for the secret work of God. தேவனுடைய ரகசிய வேலைக்கு பாத்தீங்களா? ரகசிய போலீஸ் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ரகசிய போலீஸ் உண்டு இல்ல? ரகசிய போலீஸ்கள் உண்டு இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். உண்டா இல்லையா? நம்ம பரலோகத்துடைய ரகசிய வேலைக்காரங்க. நமக்கு வெளியில ஒரு பேரு வேண்டாம். சொல்லுங்க, வெளியில ஒரு புகழ்ச்சியும் வெளியில நமக்கு ஒரு பெரிய புகழும் வேண்டாம். தேவனுடைய ரகசிய வேலைக்கு இன்னைக்கு ஆளு தேவை. சொல்லுங்க, நம்மள யாரு ரகசிய வேலைக்காரங்க? சொல்லுங்க பக்கத்துல, சிஸ்டர் நீங்க யாரு தெரியுமா? தேவனுடைய ரகசிய வேலை.
அதனால தான் இப்பவும் கர்த்தர் நம்மளை தகர விடல. எலிசா ஆண்டவர் சொன்னாரு, நீ நேர கிளம்பி ஸ்தோத்திரம் ராமத்துக்கு போன்னு சொன்னாரு. அவன் உடனே கிளம்பிட்டான். ஏன்னா ஆண்டவர் சொன்னா தட்ட முடியாது இல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா வேற யாரு சொன்னாலும் தட்டிடலாங்க. ஆண்டவர் சொன்னா, பிரதர் சொல்றேன், உன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். சத்தமா ராமே சொல்லுங்களேன், சத்தமா ராமே சொல்லுங்களேன். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? முன்ன நிக்கிற பிரச்சனை பெருசா தெரியல சிஸ்டர், முன்ன நிக்கிற போராட்டம் பெருசா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு பெருசா தெரியுது, என்னை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிற ரகசிய வேலை. சொல்லுங்க, நம்ம யாருக்கு எதுக்காக இப்ப உயிரோடு இருக்கிறோம்? சில சொல்லுவாங்க, ஐயோ நான் வாழ்றது என் பிள்ளைக்காக. இல்ல, இப்படி சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சில சொல்லுவாங்க, ஐயோ நான் வாழ்றது என் பிள்ளைக்காக. ஆமென். சில மனைமார் சொல்லுவாங்க, நான் வாழ்றது என் புருஷனுக்காக. சில புருஷமா சொல்லுவாங்க, நான் வாழ்றது என் மனைவிக்காக. சில பிள்ளைங்க சொல்றாங்க, நான் வாழ்றது எங்க அப்பா அம்மாக்காக. நோ, நான் வாழ்றது தேவனுடைய ரகசிய வேலைக்காக. எதுக்காக? தேவனுடைய ரகசிய வேலைக்காக. ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? நோ பப்ளிசிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு படிச்சதோ படிப்போ பதவியோ அழகோ ஆஸ்தி அந்தஸ்தோ அல்ல. எலிசாவை போல கில்கால கடக்க தயாரானா, எரிகோவை கடக்க தயாரானா, நீ பெத்தேல கடக்க தயாரானா, நல்லா சொன்னா நீ யோர்தானை கடக்க தயாரானா, உன் கையில ரகசியத்தை கொடுத்துருவாரு. நான் சொல்றேன் பாஸ்டர், ஆமென், தாராவினுடைய ரகசிய சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் உங்க கையில கர்த்தர் கைமாறுறாரு. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? நான் அப்படியே ரிசீவ் பண்றேன். திருநெல்வேலியுடைய ரகசிய மேப் இப்ப என் கையில தர போறாரு. மேப்பை வாங்கிட்டு அமெரிக்கா போயிடக்கூடாது, மேப்பை வாங்கிட்டு கல்யாணுக்கு போயிடக்கூடாது. மேப்பை கொண்டு தாராவில ஜெயிக்கணும். எங்க அவமானப்பட்டோமோ அங்கேயே தலை உயர்த்தப்படணும். ஆமென் சொல்ல மாட்டேங்களா? ஆமென். எனக்கு தெரியல, இன்னைக்கு ராத்திரி நம்மளை கொண்டு தெய்வத்துடைய பயங்கர ரகசிய வேலை கர்த்தர் வர்க்கு நடந்துட்டு. எனக்கு என்ன தெரியுமா? ரகசியமா கர்த்தருக்கு வேண்டி வேலை செய்யணும். எலிசா உடனே ராத்திரி, நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே ஏசி பஸ் இருக்கா, ஃப்ளைட் இருக்கா, ஆண்டவரே அங்க அமேன் ஸ்தோத்திரம், அமேன் நான் போற ஊர்ல எனக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, பஸ் இருக்குமா? ஒண்ணு போக சொல்லிட்டாருன்னா அங்க பஸ் ரெடியா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு அமேன் அங்க போ சொல்லிட்டாருன்னா அங்க இல்ல. எங்க சாரிபாத்துக்கு போன்னு சொன்னாரு. சாரிபாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அப்பம் தான் இருக்குன்னு தெய்வத்துக்கு தெரியும். ஒரு அப்பம் தான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த அப்பத்தை விதவை சாப்பிட மாட்டா. விதவை சாப்பிட போனாலும், சத்தம் ஆமென் சொல்லுங்களேன், விதவையினுடைய பசி நின்றும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா போன்னு சொல்லிட்டார்னா அந்த ஊர்ல நம்மளை கொண்டு ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அது கொண்டு சம்பந்தமே இல்லாத ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் எங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், நான் கேரளால தான் பொண்ணு கட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பாட்ட சொன்ன, கேரளா விட்டு தமிழ்நாடு வரமாட்டாங்க, பயங்கர சூடு, மே வந்த கொப்பளம் வரும், அக்கினி நட்சத்திரம் வரும், அது என்னெல்லாம் வரும்னு சொன்னேன். சத்தம் ராமன் சொல்லுங்க. அன்னைக்கு முன்குறிச்சிட்டார், இவன் எங்க போக மாட்டேன்னு சொன்னா அங்கதான் இவனுக்கு பொண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆமென் சொல்ல மாட்டேங்க, கெட்டினது நான் இல்ல, சும்மா ராமன் சொல்லுங்க. கேரளால பொண்ணு பார்த்தாங்க. கேரளால பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், ஆனா தமிழ்நாட்டில் பார்க்க போகும்போதெல்லாம் துக்கமா இருக்கும். ஆனாலும் பணங்குடியை எழுதி வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். இவன் எங்க வெறுக்கிறானோ அங்கதான் இவனை உயர்த்தணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஆனா போன சொன்னப்ப ரகசியம் தெரியல, ஆனா போன சொன்னப்ப ஒண்ணும் தெரியல. இப்பந்தான் தெரியுது, ரகசிய வேலைக்காக நம்மளை வச்சிருக்கிறான். ஒண்ணு, நம்ம ஃபேமஸ் ஆகாம இருக்கிறது நல்லது, பப்ளிசிட்டி ஆகாம இருக்கிறது நல்லது. நான் இப்பவுமே என்ன ஜோமெண்ட் இருக்கிற பாஸ்டர், எனக்கு யூடியூப் பப்ளிசிட்டி வேண்டாம், எனக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க லிஸ்ட்ல என்ன வச்சிடாதுங்க, ஆனா ரகசியமா வேலை செய்யணும். ரகசிய வேலைக்கு நான் வச்சிருக்கிறேன். காலையில ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ இறங்கினப்போ லக்கேஜ் டாக்ஸியில் எடுக்க போகும்போது ஜெயராஜ் பிரதரும் இவங்க எல்லாம், நம்ம மாணிக்கம் பிரதரும், அமீர் சுரேஷ் பிரதர் எல்லாம் லக்கேஜை கொண்டு ஸ்கேன் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல டாக்ஸிக்குள்ள கொண்டு போகும்போது நான் சொன்னேன், பிரதர் மிஞ்சி போன என்கிட்ட ஒரு AK-47 உள்ள இருக்கு, என்கிட்ட ஒரு அணுகுண்டு இருக்கு. அவன் ஸ்கேன் பண்ணும்போது என் AK-47 உள்ள இருக்கு. அவன் அந்த ஃபிளைட்லயே எல்லாரும் பெட்டிக்குள்ள பணம் இருந்திருக்கும். அவன் சொல்லுங்களேன், எல்லா பெட்டிக்குள்ள கெட்ட காசு இருந்திருக்கும், எல்லா பெட்டிக்குள்ளையும் விலை கூடின லேப்டாப் மேல இருந்திருக்கும். ஆனா அந்த ஃபிளைட்ல இருந்தது ரகசிய ஆயுதம் என்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்க ஆமென் சொல்லுங்க. எனக்கு அது போதும். ஏன் தெரியுமா? என்ன பாம்பேக்கு அனுப்புனது ரகசிய வேலைக்கு ஆனதுனால வரும்போதே என் வெப்பன் எடுத்து அது கொண்ட சிஸ்டர் வேலைக்கு போனாலும் ஹேண்ட்பேக்குள்ள ஒரு சின்ன வெப்பனை வச்சுக்கிடணும்.
மேக்கப் செட்டை தூக்கி தூர போட்டுட்டு பைபிளை தூக்கி எங்க வைக்கணும்? நான் 10 நாளே டீப்பா போக வேண்டாம்னு நினைக்கேன். இது 2 நாள் நீங்க வரணுமேனு கிருபையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். அதை நீங்க தட்டிடக்கூடாது சிஸ்டர். மேக்கப் செட்டை தூக்கி தூர போடணும். ஏர்போர்ட்ல வந்து பாருங்க, ஃப்ளைட்ல ஏற போகும்போது ஒரு மேக்கப் பண்றான், ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வந்து ஒரு மேக்கப் பண்றான். நான் பேக்கை திருப்பி திருப்பி பார்க்க, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கண்ணாடி இதுதான், ஒரே ஒரு மேக்கப் செட் இதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், அவன் மேக்கப்ல நிக்கிறான், அவன் பணத்துல நிக்கிறான், அவன் படிப்பு பலத்துல நிக்கிறான். ஆனா நான் நிக்கிறது அந்த ஆயுதத்தின் பலமாகியா எலிசாவே, தேவனுடைய ரகசிய வேலைக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி விட்டார். சொல்லுங்க, we are the secret warrior for kingdom. தேவ ராஜ்யத்துக்கு ரகசிய வேலைக்காரங்க நம்ம. போனா போகணும், வானா வரணும், உட்கார்னா உட்காரணும், சாப்பிடனா சாப்பிடணும். 10 மணிக்கு ஜோமன் வர சொன்னாலும் வரணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்க சால்வே யார்ட்டையாவது கொடுத்துருவாரு. பாஸ்டர்ட்டையும் சண்டை போடக்கூடாது, எங்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு பிடிச்ச பிரசங்கம் எல்லாம் வலை நிறையும், நமக்கு பிடிச்ச பிரசங்கம் எல்லாம் பச்சை தண்ணி திராட்சை. அதை மட்டும் இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பண்ணோம்னா நாளைக்கு எனக்கு ஒரு கட் அவுட் வச்சிருவாங்க. எங்க தாராவில இறங்கி வரும்போதே என்ன வச்சிருவாங்க? எனக்கு அது வேண்டாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ போன்னு சொன்னாரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் அந்த ஊருக்கு போ சொல்றாருன்னா ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டாரு. இப்ப சொல்லுங்க, தாராபிக்கு சும்மா கொண்டு வரல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் பிரதரை பார்த்து சொல்லுங்க, தாராபிக்கு சும்மா கொண்டு வரல. ஆமென் ஆமென். ஏன்னா உங்க திருப்பேர் ஊர் பேர் எனக்கு சொல்ல தெரியலங்க, அதனால தெரிஞ்சது தாராபி, அதை மட்டும் சொல்றேன். ஆமென், சும்மா கொண்டு வரல. ஆமென். இப்பவும் சொல்றேங்க, மனைவியை சந்தேகப்படாதுங்க, புருஷனை சந்தேகப்படாதுங்க. கரெக்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சந்தேகப்பட்டா இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் கட்டி வச்சிருக்கிறாரு. சரி, கெட்ட போறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கல்யாணம் பண்ண ஏதாவது சொப்பனம் கண்டு உட்கார்ந்து நடிகர் மாதிரி இருக்கணும், நடிகை மாதிரி இருக்கணும், எங்கேயோ பெரிய பெரிய ஆட்களா இருக்கணும்னா எங்கேயோ சோமாலியால கொண்டு தள்ளிடுவாரு. அல்லேலூயா. ஓ, சிலருடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கேட்டா உண்மையில பாசருக்கு பொண்ணு பார்க்க மனசு வராது. அதான் சொன்னல, பண்டைய கேட்டு வந்து கேட்பாங்க, பாச நர்ஸா பாருங்கன்னு. மாப்பிள்ள வந்து யார் கேட்பாரு? பொண்ணு எப்படி பார்ப்பாரு? அதை நான் கேட்பேன். அடிக்கடி சுகம் இல்லாம வருமானு கேட்பேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். கேரளா போதும், தமிழ்நாடு வேண்டான்னு ஆமென் சொல்லுங்களேன். கொண்டு தள்ளுனா 2007 ரகசியம் புரியல. ஆமென் சொல்லுங்களேன். 2008 ஒரு கரும்பு ஜூஸ் 1/2 காசு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நடத்தின விதத்தை சந்தோஷமா சொல்றதுக்கு நான் எதுக்குங்க வெக்கப்படணும்? காரணம், என்ன உயர்த்தினது கர்த்தர் ஆனதுனால நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா பணத்தை நம்பி ஊழியம் செய்யல, பதவியை நம்பி ஊழியம் செய்யல, அவன் பேக்ரவுண்டை நம்பி ஊழியம் செய்யல. இன்னைக்கு ஊழியம் செய்யறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, என் கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. ஏன் நம்பிக்கை? அதனால நீங்க கை தட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தட்டினா போதும். என் கோல் எங்க இருக்கு? ஸ்டேட் பேங்க்ல இல்ல, சென்ட்ரல் பேங்க்ல இல்ல, ஐசிஐசி பேங்க்ல இல்ல. இருந்தா எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய வேலைக்காக செலவு பண்ணிருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அதுக்கும் வரணும். ஆமென். ஒன்னு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆமென் வரக்கூடாது. அத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கொண்டு வந்தாரு 2008 ஒரு கரும்பு ஜூஸ் 1/2. ஆமென். கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது எங்க அண்ணன் நான் கேட்க, அவர் ஏன்ட கேட்காரு. இதுக்கா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. நீ ரகசிய வேலையை முதல்ல கற்று தரதுக்கு முதல்ல 1/2 தான் குடிக்க வைப்பாரு. முதல்ல ஆமென் சாதாரண லோக்கல் கமாண்ட்மெண்ட்ல தான் ட்ரெயின் ஏத்துவாரு. ஆமென். பப்ளிக் பாத்ரூம்ல தான் குளிக்க வைப்பாரு. ஏன்னா முதல்ல நமக்கு அரண்மனை தந்துட்டா மறுநாள் நம்மளே நமக்கே வால் போஸ்ட் அடிச்சிருவோம். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளே நமக்கே, எங்க ஊர்ல அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு நாளைக்கு வால் போஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, ரகசிய வேலைக்கு போறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் எல்லாம் பாருங்க. கிதியோன் தாண்ட சொன்னாரு, நீ போய் ராத்திரியோட ராத்திரி உங்க அப்பா தோப்ப வெட்டுன்னு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பகல்ல உடனே 10 பேரை கூட்டிட்டு, அடியாட்கள் 5 பேரு, ஆமென், அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரை கூட்டிட்டு நேர ஊருக்குள்ள போய் கர்த்தர் தானே போக சொன்னாரு, இனி இவனை வெட்டுவேன் குத்துவேன்னு போய் அழிச்சிருக்கலாம். ராத்திரி 10 பேரை மட்டும் கூப்பிட்டாரு. நம்மளா இருந்தா என்ன தெரியுமா? 10 பேரை கூப்பிட வேண்டிய இடத்துல 30 பேரை கூப்பிடுவோம். 30 பேரை கூப்பிட வேண்டிய இடத்துல எங்க ஊர்ல ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறும் 10 பேரை கூட்டிட்டு ராத்திரியோட ராத்திரியா 10 பேருக்கு தரிசனம் உண்டு. இந்த தரிசனம் இல்லாத ஆளை கூட்டிட்டு வந்து ஆழ்நீர் பிரேயர்ல உட்கார வச்சா 12 மணிக்கு இன்னும் முடிக்கலையோ எப்படி கேட்கும்? சும்மா சொல்லுங்க. இன்னும் ஜோசப்பாசம் முடிக்க மாட்டாரு. வந்ததுக்கு திட்டம் இருக்குல்ல. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்.
வேகமா வர்றேன். ஆமென். நான் கிளாக்க பார்த்துட்டு தான் இருக்கேன், பயப்பட வேண்டாம். நடந்தது என்ன தெரியுமா? நீ போன்னு சொன்னாரு. இவன் ஊருக்குள்ள போன உடனே ஆண்டவர் போகும்போது சும்மா அனுப்ப மாட்டாருங்க, ரகசியத்தை சொல்லிட்டாரு காதுல. உடனே நம்மளா இருந்தா 10 பேருக்கு போன் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்ப ஃப்ரீ சிம் பாத்தீங்களா, அன்னைக்காவது கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துச்சு, இன்னைக்கு உள்ள கட்டுப்பாடும் போச்சு. அன்னைக்கு ஆமென் ஒரு போன் பண்ணுனா வீட்டுக்கு ஆமென் காயினை போட்டுட்டு அம்மா அப்படின்னு காலேஜ்ல இருந்து பேசுறதுக்குள்ள காயின் உள்ள டமார்னு உள்ளும். ஆமென் சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு 5 காயினை மாத்தி வச்சுட்டு ஒரு காயினுக்கு அம்மா நல்லா இருக்கேன், ஒரு காயின்ல அதுவும் சில காயின் பெட்டி சத்தமும் வராது, காசு போகும். அப்படி ஒரு சாதா ரகசியம் வச்சிருக்கிறான். அடுத்த காயின் பெட்டியில் அம்மா அடுத்த வாரம் லீவு வாரேன் சத்தமா. அடுத்த காயின் பாக்ஸ் எப்போ வருவீங்க? 5 ரூபா முடியும். 6வது வார்த்தை பேச கையில காசு இல்லை. இனி 6வது வார்த்தை யார்கிட்ட தான் சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அதனால 5 வார்த்தையோடு கூட அன்னைக்கு கஷ்டத்தை படிப்பிச்சாரு. உன் ரகசியத்தை அம்மாட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒரு ரகசியத்தை அப்பாட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒரு ரகசியத்தை நீ நண்பர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன்னை அழைத்தவரிடத்துல ஒரு ரகசியத்தை சொல்லி பாரு, உன் ரகசியங்களை நிறைவேற்றுகிறவர். ஆமென். 2008 தெரியல, 9 தெரியல, 10 தெரியல, இப்பதான் தெரியுது. ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது ஒரு தெய்வம் ரகசியமா உலாவணும்னா 3 பேரை தீயில போடணும். 3 பேரையாவது 3 பேரை தீக்குள்ள போடும்போது தீக்குள்ள 4வது ஒருவர் உலாவினாரா இல்லையா? இப்ப இவன் பார்த்தான், இது என்ன சீக்கிரட்டா உள்ள ஒருத்தர் எப்ப போனாரு? இதான் ரகசியம். எங்க பக்கத்துல பாஸ் இதான் ரகசியம். ஆமென் சொல்லுங்களேன். அதை நான் ஏற்கனவே சொன்னல, 500 ரூபா நோட்டை கையில வச்சுக்கிட்டு கண்டக்டர் பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். என் முன்னாடி எல்லாம் 100 ரூபா 50 ரூபா கொடுத்தவனெல்லாம் கண்டக்டர் திட்டு, தமிழ்நாடு கண்டக்டர் எல்லாம் திட்டுறதை பார்த்து அன்னைக்கே சூசைட் பண்ணலாம் தோணும். ஆமென் சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்தவனெல்லாம் திட்டிட்டு வராரு. என் கையில் எவ்வளவு இருக்கு? 100 ரூபா கொடுத்தவனுக்கு அந்த போடுனா எனக்கு எப்படி இருக்கும்? சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு போயிட்டு பேக்கை கையில் வச்சிருக்க தந்த பாஸ்ட் 500 ரூபா நோட்டா தந்துட்டாரு. வரும்போது ஒரு 500 ரூபா சில்லறை மாத்தி தரல, பஸ்ல போவேன்னு. அதுக்காக இப்ப கார் தந்துட்டாரு. சும்மா ராமன் சொல்லுங்க. ஆர்பிடிஎம் போயிட்டு வந்து போன உடனே புது கார் வாங்கிட்டேன். உங்களுக்கும் தர போறாரு, சீக்கிரமா உங்களுக்கும் தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென்னா வந்துரும்னு அர்த்தம். சரி இருக்கட்டும், ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல வர 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 எனக்கு டென்ஷன் கூடுது. இப்ப என்ன பப்ளிக்ல ஏசிட்டு ஆண்டு வர ஊழியக்காரன் கிட்ட வந்தோன்னு சிரிச்சாரு. யார் சிரிச்சா? அவர் எனக்கு பெரியப்பாயும் சித்தப்பாயும் இல்லை, யாருன்னே தெரியாது. என்ன பார்த்து நானும் சிரிச்சேன். நமக்கு சிரிப்புக்கு காசா கொடுக்கணும், சிலருக்கு சிரிக்கிறதுக்கும் காசு கொடுக்கணும். சிஸ்டர் நாங்க ஒரு 50 ரூபா வச்சுட்டு சிரிச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் நீதிமன்றம் சொன்ன மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கத்தால சாப்பிடுறதை விட சிரிக்கிறது நல்லது. சிலது காலையில கத்தால அரைச்சு குடிச்சிட்டு சிரிப்பு வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்களேன். மன மகிழ்ச்சி, பட்டினி கிடந்தாலும் மன மகிழ்ச்சி, கஷ்டம் வந்தாலும் மன மகிழ்ச்சி, போராட்டம் வந்தாலும். நீங்க ஒண்ணு இல்ல, சில வண்டிக்காரெல்லாம் குறுக்க வருவான். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளா இருந்தா கண்ணு இல்லையாக்கா நான் சிரிப்பேன். அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு ஏசிட்டு சிரிச்சிட்டேன். அவன் நான் அவ்வளவு திட்டுவான், நல்லா சிரிப்பேன். சிரிச்ச உடனே என்ன பைத்தியம் போயிடுவான். ஏன்னா அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறதுக்கு நான் பைத்தியக்காரனை நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஆமென், மன மகிழ்ச்சி நல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எலிசாவை எங்க போ சொல்லிட்டாரு? ஆண்டவர் போ சொன்ன உடனே நம்மள்ட்ட பிக்சரை கையில கொடுத்துட்டாரு. என்ன செய்யணும்னா, நீ போ, அங்க ஒரு வீட்டுக்குள்ள நிறைய வாலிபர்கள் இருப்பாங்க, அதுல ஒருத்தனை தனியா கூப்பிடு, அவனை தைல குப்பி எடுத்து தலையில அபிஷேகம் பண்ணு, அவன் மேல ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கேன்ட்டார். சத்தமா ராமன் சொல்லுங்களா. நம்மளா இருந்த உடனே என்ன, நான் சொல்லி வந்த பாயிண்ட் அதுதானே, நம்மளா இருந்த உடனே மெயில் போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு என்னதான் அனுப்பியிருக்கார் ஆண்டவர். எங்க என்னதான் நம்ம பப்ளிசிட்டி பண்ணதுக்குள்ள அவளை சாத்தான வீட்டுக்கு வந்துருவான். சில ஏரியாவில் சில இடங்கள்ல we should keep our secrets. ஆமென் சொல்லுங்களேன். நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க, நடந்ததுக்கு அப்புறம் சாட்சியா சொல்லுங்க. நான் கார் எடுத்த அன்னைக்கு தாங்க என் சர்ச்சுக்கே தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நான் கார் வாங்கின அன்னைக்கு தான் என் சர்ச்சுக்கு. இல்லைன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணதுக்கு ஒரு 5 கண்ணாவது பயங்கரமா உடந்து 4 டயர் வெடிச்சிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சர்ச்சு மக்களை சொல்லல. அல்லேலூயா. we should keep our secrets. ஆமென் சொல்லுங்களேன். ரகசியத்தை காக்கணும், அபிஷேகத்தை காக்கணும்.
எலியா கிட்ட கர்த்தர் எலிசாட்ட சொல்றார், நீ போ. உடனே வசனம் சொல்லுது, 2வது வசனம் சீக்கிரம் படிங்க. அங்க சேர்ந்த உடனே, நேர சேர்ந்த உடனே ஹோட்டலுக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் என்னைய பாருங்க 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 பாருங்க. அதான் யாரோ ஒருத்தர் படிக்கட்டு என் முகத்தை பாருங்க. எல்லாரும் என்னைய பாருங்க. எங்க வசனம் சொல்ல, அங்க சேர்ந்த போது, நான் அந்த பாம்பேக்கு வந்த உடனே, இன்னைக்கு வரைக்கும் பாம்பேக்கு வந்திருக்கேன், இத்தனை வருஷம் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட பாஸ்டர்ட்ட சுத்தி காட்டுங்கன்னு நான் கேட்டதில்லை. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு ஃபிளைட் போட்டு உங்க ஊரை நான் வந்த நோக்கம், I mean I am coming for secret work of God. ஆமென் ஆமென். நம்மள அருந்தா தெய்வம் அனுப்புன சீக்கிரட் ஊர்ல போய், இந்த ஊர்ல எனக்கு ஒரு மாமா உண்டு, எனக்கு இந்த ஊர்ல ஒரு சித்தப்பா இருக்காரு, எனக்கு இந்த ஊர்ல ஒரு நண்பர் இருக்கான், அன்னையோட அன்னையா போன் பண்ணி சகலர் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள, ஆமென் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், ரகசியம் முழுவதும் வெளியாயிரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அங்கே சேர்ந்த போது, வாசிக்க சிஸ்டர் சீக்கிரம், அட்ரஸும் கரெக்டா சொன்ன போறது, வீடு மாறி தட்டிடக்கூடாது. எல்லாரும் என்னைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கரெக்டா கொடுத்துட்டாரா யாருடைய மகன்? வாசிங்க சிஸ்டர். இது யோசபாத்து, வேற ஒரு யோசபாத்தா இருக்காரு. அந்த யோசபாத்து இல்ல, இது அந்த ராஜா யோசபாத்து இல்ல, இது வேற ஒரு யோசபாத்து. அவருடைய மகனாகிய யெகூ எங்க இருக்கிறான்னு போன உடனே யெகூவை தேடு. சத்தமா எல்லாரும் என்னைய பாருங்களேன். இவ்வளவு பேர் இங்க இருக்கிறீங்க, சத்தமா ராமன் சொல்லுங்களேன். இப்ப இவ்வளவு பேர் இங்க, எல்லாரும் என்னைய பார்க்கணும். இவ்வளவு பேர் இங்க, என்னைய ஆண்டவர் பனங்குடில இருந்து சொன்னாரு, ஆர்பிடிஎம்க்குள்ள போய் யெகூ எங்க இருக்கான்னு பார்க்கணும். சத்தமா ராமன் சொல்லுங்க. யெகூ. இப்ப நான் கேட்டேன், யெகூவை எலிசா பார்த்திருக்காரா? முகம் தெரியுமா? சில ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வரும்போது, கெஸ்ட் வரும்போது போட்டோ கொடுத்து, இல்லைன்னா ஜோசுவா செல்வகுமார் அப்படின்னு ஒரு பேரை எப்படி வச்சு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வரும்போது அந்த பேரை பார்த்தோன்னு, அப்பாடி நம்மளை யாரோ ஒருத்தர் கை தாங்க வந்துட்டாங்க, அங்க வர்ற சந்தோஷம் இருக்க அளவற்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க யெகூவை பார்க்கல. அப்ப நான் சொல்றேன், நான் எலிசாட்ட கேட்க, ஒரு பிக்சர் கேட்டிருக்கலாம்ல, வேண்டாம். எலிசாக்கு தெரியும், I am an anointed person. நான் அபிஷேகம் உள்ளவன் ஆனதுனால, எனக்கு ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது யெகூ எங்க இருக்கிறான் என்று அவனுடைய முகத்தின் அபிஷேகத்தை வச்சு, நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க, நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க, நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஐயா, ஒரு பிக்சர் கூட இல்லாம சொன்ன வார்த்தையின்படி போ, அங்க ஒரு யோசபாத்தின் மகனாகிய யெகூ இருப்பான், அவனை நீ தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க. போன தடவை பினகாஸ், இந்த தடவை யெகூ. இன்னைக்கு ஆரம்பிக்க போற யெகூ. சொல்லுங்க. பினகாஸ் 24,000 பேரை கொன்ன வாதைய நிறுத்தினா, ஆனா யெகூ ஆகாப்பையும் யெசபேலையும் தகர்த்தான். ஆமென். எனக்கு இப்ப வாத நிக்கதை விட வாதைய உண்டு பண்ணுறவன் தகரணும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆமென் சொல்லுங்க. இனி மந்திரவாதம் அடியதை விட மந்திரவாதம் வைக்கிறவனை தெய்வம் தொடணும். இந்த வருஷம், இந்த ஆண்டு, ஆமென் ஆமென், நமக்கு விரோதமாய் வச்ச ஏவல் சக்தியை கட்டி இந்த வருஷம் ஜோமன கூடாது. வெச்சவனை தெய்வம் தொடணும். சொல்லுங்க. வெச்சவன். இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, மந்திரவாதமா பிள்ளை சூனியமா நான் பார்க்கல, ஆனா வெச்சவனை தெய்வம் தொட. ஒரு எலிசா கையில் ஆண்டவர் சொல்லுகிறா, வாலிபனே. ஆமென். உடனே எலிசா ஓடி போய் ஒரு வாலிபனை சொல்லி அனுப்பியாச்சு. எலிசா போகல, ஒரு வாலிபன் போனான். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் போய் அங்க போறாங்க. இப்படி ஒரு பெரிய கவுன்சில், அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா, 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் தரிசனம் உள்ளவங்களை தனியா தெரியும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். 100 பேர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் தரிசனம் உள்ள பிள்ளைய தனியா தெரியும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சா தெரியுமா? வாலிபனை கிளம்பிட்டான். அந்த வசந்தம் மட்டும் படிங்க சிஸ்டர். அடுத்து அவன் எங்க இருக்கிறான் என்று பார்த்து, எல்லாரும் என்னைய பாருங்க, உள்ள பிரவேசிச்சு அவனை நடுவில் இருந்து பைய கூப்பிடணும். எல்லாரும் என்னைய பாருங்க. எல்லாரும் அதனால என்னைய பார்க்க சொன்னேன். மெசேஜ் என்ன புரியாது? யெகூ. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, யாருங்க நம்ம? யாருங்க இந்த வருஷம்
anointing of Elisha and Yehu. Amen. Amen. எலிசாங்கிறது தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசாரியன். ஆனா ஆசாரியன் மூலமாய் அனுப்பப்பட போகிறது யெகூக்கள். இந்த ரெண்டு ப்ராசஸ் இந்த ஊழியத்தில் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஆமென் சொல்லுங்க. நடந்த என்ன தெரியுமா? உள்ள போய் இந்த வாலிபனை நீ எழுப்பி தனியா உள்ள ரகசியமா என்ன செய், கூட்டிட்டு உள்ள போய் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை எங்க இன்னைக்கெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா பெரிய ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய சேர் போட்டு பயங்கரமா ஒரு தேதி குறிச்சு தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? எல்லாரும் என்ன பாருங்க. ஆனா வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் வொர்க்? ஆமென். சிலர் நினைக்கிறாங்க ஆமென் ஆடிக்கார் இருந்தாதான் அபிஷேகம் உள்ள பாஸ்டர். சும்மா ஒரு ஆமென் சொல்லிட்டு எங்க ஊர்ல ஏன்னா கன்னியாகுமரியில் எல்லாரும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். பாஸ்டர்னா ஒரு பயங்கர சென்டர் பாஸ்டரா இருக்கணும். நான் சொல்ற சென்டர் பாஸ்டர் வேற. பாஸ்டருக்கு நல்ல ஒரு சென்டர் இருந்து ஒரு தோற்றம் அல்ல இருந்து பாஸ்டர் இறங்கி வரும்போது கர்ச்சிப்பு பிடிக்க ஒருத்தர், அப்புறம் இந்த பக்கம் பேக் பிடிக்க ஒருத்தர், அப்புறம் நல்லா சொல்ல போனா பாஸ்டருக்கு டோரை திறக்க ஒருத்தர். நான் சொன்ன எல்லாம் செய்தவங்கள சாகும்போது அவருக்காக ஒரு 10 பேர் சாவணும். ஆமாவா இல்லையா? அதான் அன்பு. டோர் திறக்கிறது அன்பு இல்ல. ஆமென். டிஷ்யூ பேப்பர் கொடுக்கறது அன்பு இல்ல. சாகும்போது முடியுமா? முடியாதுல்ல. அப்ப எப்படி ராஜாவை எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க? பப்ளிசிட்டி கொடுப்பாங்க. தாராவில எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது அவன் பதவியேற்பு விழா அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க தெரியுமா? ஆமாவா இல்லையா? தாராவில அப்படி இல்லையா? வேணா எங்க ஊருக்கு வாங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது 2026ல எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ பதவியேற்கும் போது உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீ டிக்கெட் ஃபிளைட்டே போட்டு தரேன். வந்து பார்த்துட்டு போங்க. வால் போஸ்ட் இருக்கும், பேனர் இருக்கும். சத்தம் ராமன் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் சிலர் அதுதான் ஊழியம் நினைக்கிறாங்க. இல்ல பிரதர், ஆண்டவர் ரகசியமா ஒரு யெகூவ ரகசியமா ஒரு யெகூவ நான் நினைக்கிறேன் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண ஒரு எலிசா ஒரு வாலிபனை அனுப்பிவிட்டு அவனை ரகசியமாய் அல்லேலூயா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவனை போய் கூப்பிடு. அவன் தாழ்மை உள்ளவன், அவன் கிருபை பெற்றவன். கூப்பிட்டோன்னா வந்துருவான். அவன் சொல்லுங்களேன், he is an anointed person. உடனே போய் அவனை கூப்பிடு. கூப்பிட்டு அவனை நேரம் எங்க கொண்டு போ சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர், நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் நீ பாருங்க. உள்ள ஒரு அறைக்குள்ள அழைத்து போய் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின இந்த யெகூ யார் தெரியுமா? he is a commander. யெகூ யார் தெரியுமா? யெகூ பத்தி இன்னைக்கு ராத்திரி எடுத்தனா நீங்க இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். யெகூ யார் தெரியுமா? கமாண்டர். கமாண்டர்னா அர்த்தம் தெரியுமா? அவர் சொன்ன எல்லாவனும் கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு பெரிய உன்னத ஸ்தானத்தில் இருக்கிற யெகூ கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் கமாண்டர் பதவியை உன்னை ராஜினாமா பண்ணிட்டு தேவனுடைய ரகசிய வேலைக்கு நீ வந்துட்டா ஆகாப்பின் தலையை உன்னை கொண்டு நான் தகர்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் பொசிஷனை விட்டு உன்னை இறங்கி வா, உன் ஜாதியை விட்டு உன்னை இறங்கி வா, அவன் உன்னுடைய பதவியை விட்டு இறங்கி வா. இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறா, நீதான் யெகூ. ஆமென் அல்லேலூயா. யெகூ he is a commander. ஓ ஆமென். நான் யெகூ ஸ்தானத்துல இருந்து I never come. வரவே மாட்டேன் நான். ஏன்னா நான் சொன்ன 10 பேர் போவான், நான் சொன்ன 10 பேர் வருவான். I am a commander. கமாண்டர்னு அர்த்தம் தெரியுமா? சத்தமா ராமே சொல்லுங்களேன். யெகூ பயங்கர பொசிஷன்ல இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த யெகூ தான் ஆகாப்பை தகர்க்கணும், யேசபேலை தகர்க்கணும். அதுகொண்டு ஆண்டவர் சொன்னாரு, அமை ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன். அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், உலகத்துல எவ்வளவு பெரிய வேலையில இருந்திருந்தா கூட இப்படி ஒரு தேவனுடைய மகிமையும் ஒரு கனமும் வந்திருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ரகசிய வேலைக்கு என்ன அர்ப்பணிச்சனோ உயர்வுகள் தேடி வருகிறது, பதவிகள் தேடி வருகிறது, அவன் கர்த்தருடைய மகிமை தேடி வருகிறது, கர்த்தருடைய
தகர்க்கக்கூடிய அதிகாரம் தேடி வருகிறது. இன்னைக்கு ராத்திரி யெகூவே, நீ கமாண்டர் ஸ்தானத்துல இருந்தாலும் தேவனுடைய ரகசிய வேலைக்கு இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. யெகூட்ட சொல்றாரு, இவர் கமாண்டர், பட் கம் இன்சைட், உள்ள வந்தாரு. நானா இருந்தாலும் சொல்ல, ஊர் பேர் தெரியாது, எங்கேயோ ஒரு வாலிபன் வந்து என்ன கூப்பிட்டா நான் உள்ள போனவன். நான் கமாண்டரியா? கமாண்டரி? ஆமே சொல்லுங்களேன். கமாண்டர் வரும்போது முன்னாடி 10 ஜீப்பு போகும், பின்னாடி 10 ஜீப்பு வரும். ஆமாவா இல்லையா? எங்க ஊர் கமாண்டர்ல எப்படி தெரியுமா? அவர் வரும்போது சைரன் அலாரம் அடிச்ச வண்டி முன்னாடி போகும், சைரன் அலாரம் அடிச்ச வண்டி பின்னாடி வரும். 2 சைடும் எஸ்கார்டு. சத்தம் ராமே சொல்லுங்களேன். இப்படி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற கமாண்டரை ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, யாருன்னு தெரியாது. ஒரு வாலிபம் போய், ஐயா ஒரு நிமிஷம் ரூமுக்குள்ள வா, நான் ஒன்னு சொல்லட்டா. ஒருவேளை யெகூ தான் பொசிஷனை நினைச்சு வாலிபன் அற்பமா நினைச்சிருந்தானா, அவன் தேவனுடைய ரகசிய வேலைக்கு அவன் தெரிஞ்செடுக்கப்பட்டிருக்க மாட்டான். நடந்த யெகூவை தெய்வம் தேவ வேலைக்கு அபிஷேகம் பண்ணின ரகசியம் என்ன தெரியுமா? பேரு தெரியாட்டினாலும், அட்ரஸ் தெரியாட்டினாலும், அனுப்புனது கர்த்தர் என்பதை யெகூ அறிஞ்சதுனால யெகூ சொல்றா, ஐ அம் ரெடி, நான் தயாரா வருகிறேன். ஆமென், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆமென். நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்திருக்காங்க. எம்எல்ஏ இப்படி உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் கூட்டத்தில் போய் எம்எல்ஏவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாங்கினா 10 பேர் துப்பாக்கி வச்சு சுத்திடுவான். ஆமாவா இல்லையா? நான் யெகூ அபிஷேகம் பண்ண போன வாலிபட்ட கேட்கிறேன், இஸ் எ கமாண்டர், நீ ரகசியமா கூப்பிட சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ கூப்பிட்டுட்டு ஒருவேளை உன்னை டக்குன்னு சுட்டுட்டாங்கன்னா, உன்னை அடிச்சுட்டாங்கன்னா நீ தாங்கிக்கிடுவையா? அந்த வாலிபன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் தெய்வம் அனுப்புனா புறஜாதிகம் என்ன மறிக்க தெய்வம் விட மாட்டாரு. என் தெய்வம் என்ன அழைச்சிட்டா மத்தவங்க முன்னாடி வெட்கப்பட தெய்வம் விட மாட்டாரு. பிரதர், இந்த வருஷம் உன் கூட்டத்துக்குள்ள இருந்து உன்னை வேறு பிரிக்கிறா, தெய்வம் உன்னை வேறு பிரிக்கிறா. God is going to be separate to you for the secret work of heaven. இந்த ஆண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ சித்தமில்லாத ஐக்கியத்தை விட்டு உன்னை பிரிக்க போறாரு. தெய்வ சித்தமில்லாத வேலையை விட்டு பிரிக்க போறாரு. தெய்வ சித்தமில்லாத பாவத்தை விட்டு பிரிக்க போறாரு. தெய்வ சித்தமில்லாத கனெக்ஷனை விட்டு பிரிக்க போறாரு. ஆனா நீ பிரிக்கிறதுக்கு தயாரானால் இந்த வருஷம் தேவனுடைய ரகசியத்துக்கு உன்னை வேறு பிரிப்பாரு. பலிபீடத்திலிருந்து தெளிவா சொல்ற பிரதர், God is going to be separate you for the heavenly kingdom work. நான் சொல்றேன், என்னைக்கு ரகசிய வேலைக்கு விட்டு கொடுத்தனோ, பாவம் செய்கிற நபரை விட்டு பிரிச்சாரு, விபச்சாரம் பண்ணுகிற ஸ்திரீயை விட்டு பிரிச்சாரு, சினிமா பார்க்கிறவனை விட்டு பிரிச்சாரு, அநியாயம் பேசுகிறவனை விட்டு பிரிச்சாரு. ஆனா பிரிச்சது தெய்வமானாலும் ஆகாப்பை தகர்க்கக்கூடிய அதிகாரத்தை யெகூ கையில தான் கொடுத்தாரு. ஆளை மாத்த மாட்டாரு. அபிஷேகம் பண்ணினதே. கைய தட்டி சொல்லுங்க, தெய்வத்துடைய ரகசிய வேலைக்கு God is going to be separate. ஆமென். எங்க அப்பா பைபிள் எடுத்து ஊழியத்துக்கு வரும்போது பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா எல்லாரும் எங்க அப்பாட்ட சொன்ன பதில் என்னன்னா, நீ பைபிள் எடுத்துட்டு போகாத, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவ. எல்லாரும் நீ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் எடுத்துட்டு போகாத, உன் பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஆமென். பைபிள் எடுத்துட்டு போகாத, ஆமென் உனக்கு நாளைக்கு உறவுன்னு சொல்லதுக்கு இருக்காது. ஆனா எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, தெய்வம் நம்ம அண்ணன் தம்பி 5 பேருக்குள்ள என்னதான் யெகூவா பிரிக்கிறாரு. அதனால எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா? ஆமென். எங்க பெரியப்பா சொன்ன பதில் இப்பமே எங்க அப்பா சொல்லுவாரு. எப்படி தெரியுமா? 6 மாசத்துக்குள்ள உன் தலையெல்லாம் சடபிடிச்சு, 6 மாசத்துக்குள்ள உன் துணியெல்லாம் கிழிஞ்சி, ஒரு தோள்ல பிள்ளையும் ஒரு
தோல்ல பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரமும் எடுத்து என் வீட்டு வாசல்ல வந்து நீ நிப்பன்னு எங்க பெரியப்பா சொன்ன போது எங்க அப்பா இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு சொன்னாரு, என்ன யெகோவா அபிஷேகம் பண்ண என் கர்த்தர் அனுப்பினது உண்மையானா நான் வரும்போது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வரமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறா, இதுவரைக்கும் நீ அழைக்கப்பட்டு ஆண்டவர் இன்னைக்கு பாலுமே கலப்பையில கை வச்சுட்டு நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காத. You are separated. You are separated. பிரிக்கிறார் பிரிக்கிறார் பிரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 6 மாசம் 6 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. இப்போ எங்க பெரியப்பாக்கு நான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எங்க பெரியப்பா எல்லா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒண்ணு ஏன் செலவு. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு நான் காப்பாத்துறேன். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. சடபிடிக்கும் சொன்னாங்க, இப்ப அவருக்கு முடிவெட்ட நான் காசு கொடுக்கிறேன். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2024 சரித்திரம் திருந்த போகிற ஆண்டு, சூழ்நிலைகள் மாற போகிற ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டா நான் பிரசங்கம் பண்ணும்போது எங்க அப்பா தான் அடிக்கிறார். கரெக்டா என் ஃபாதர் தான் காலில் வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. போன் மெசேஜ் அப்பா பத்தி பேசியிருக்கிறேன், எங்க அப்பா கால் வருது. ஏன் தெரியுமா? நான் இங்க சீக்ரெட் வீட்டுக்கு அங்க கேட்டிருக்கு, இங்க பிரசங்கம் பண்ணும்போது அங்க சீக்ரெட் ஒர்க் நடக்கிறதுனால எங்க அப்பா கால் வருது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்காங்க ஜெபத்துல. எங்க அம்மா அங்க முழங்கால நிக்குது, என் மனைவி முழங்கால நிக்குது. நான் மெசேஜ் முடிச்சிட்டு டைப் பண்ண மெசேஜ் டைப் பண்ணா தான் அவங்க முழங்கால விட்டு எந்திரிப்பாங்க. ஏன் தெரியுமா? சீக்ரெட் ஒர்க் ஆஃப் காட். சொல்லுங்க, யெகோவா நீ ஆமென், நீ இந்த கூட்டத்துல கமாண்டரா இருக்கலாம், ஆனா உலகத்துல பென்ஷன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல பாராட்டு கிடைக்கும். பட் 58 வயசாகும் போது கமாண்டர் பதவியை சிக்னேச்சர் வச்சு வெளியில வரணும். ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஆனா உள்ள போய் 2 பேரும் கூட ரகசியமா பேசுறாங்க. கமாண்டரும் வாலிபனும். கமாண்டரும் ஹீஸ் a பொசிஷன், பயங்கர ஸ்தானம், கமாண்டர். ஆமென். அவர் அப்படி அப்படி ஒண்ணு இல்ல, உள்ள போய் ஐயான்னு ஒரு சத்தம் போட்டா சுட்டு தள்ளிடுவான். கமாண்டருக்கு அவ்வளவு செக்யூரிட்டி. பட் கமாண்டர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா. நீ ஆமென் தீர்க்கதரிசிகளை குறி வச்சு 430க்கு மேல பாகாலின் தீர்க்கதரிசிகளை வச்சு ஊழியக்காரங்களையே ஆமென் தகர்க்க, அபிஷேகம் உள்ளவர்களையே குறி வச்சு தகர்க்கிற ஒரு ஆகாப்பையும் எசபேலையும் தகர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில கர்த்தர் கைமாற போறாரு. நீ வாங்கிக்கிறியான்னு கேட்ட உடனே கமாண்டர் ஜெகு சொல்றான், அல்லேலூயா. அப்படி ஒரு வேலைக்கு என்ன வேறு பிரிச்சாரலாம். கூட்டத்தை விட்டு வெளியில வர்றேன், என் நண்பர்களை விட்டு வெளியில வர்றேன். யெகோவா கெட் ரெடி, கெட் ரெடி. விட்டு வெளியில வா. அவன் சாபத்தை விட்டு வெளியில வா, பாவத்தை விட்டு வெளியில வா. ரீகானா சந்தனா, உன்னை யெகோவா மாத்த போறாரு. உன்னை யெகோவா மாத்த போறாரு. கர்த்தர் உன்னை யெகோவாய் மாத்த போகிறார். யெகோவா கெட் ரெடி. எத்தனை பேர் தயாராயிட்டீங்க? எத்தனை யெகோவா இருக்கிறீங்க? 2 பேரும் தமிழ்ல பேசிட்டாங்க. உடனே கமாண்டர் வெளியில வர்றாரு. கமாண்டர் வெளியில வரும்போது இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா அடுத்து எங்கேயோ யுத்தத்துக்கு போகணும் போல கமாண்டர் ரெடி பண்ண போறாரு. உடனே கமாண்டர் ஓடி போய், எனக்கு ப்ரொமோஷன் கூடிருச்சு. என்ன ப்ரொமோஷன் தெரியுமா? இதுவரைக்கும் கமாண்டரா தான் இருந்தேன், இப்ப நான் தான் ராஜாவாக போறேன். சத்தமா ராமன் சொல்லுங்க. எப்ப தெரியுமா? ஒரு வாலிபன் கையில இருந்து கொண்டு வந்த ஒரு அபிஷேகம் என்ன யெகூ தலையில விழுந்த உடனே ஆமென் அவனுடைய பொசிஷன் மாறிட்டு. நான் சொல்றேன், அபிஷேகம் என்ன எங்க தலையில விழுந்ததுனால டாக்டர்ஸ் முழங்கால் போடுறாங்க இப்ப கண்ணு முன்னாடி. போன வருஷம் எனக்கு நடந்தது என்ன தெரியுமா? டிஎஸ்பி தலையில கை வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. எப்போ அபிஷேகம் என்ன தலையில விழுந்தப்போ இந்த வாலிபன் என்ன எடுத்துட்டு போய் நமக்கு கடைசி நாள் ராத்திரி ஆயில் அனாயிண்டிங்ஸ் பண்ணி, ஆமென், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எண்ணெய் அபிஷேகம், எல்லாருக்கும் ஆயில் அபிஷேகம் பண்ணி, எல்லா வாலிபர்கள் பெரியவர்கள் ஆமென் ஆயில் அனாயிண்டிங் செய்ய போறோம். எனக்கு தேவை இனி
ஆர்பிடிஎம்ல எகுக்கள் வேணும். ஆர்பிடிஎம்ல ஆமென். ஆனா எகுவோட டியூட்டி என்னன்னா ஆகாப்பையும் எசபேலையும், அதுக்கு கீழெல்லாம் வசனம் சொல்லுது, அவன் காம்பவுண்டுக்குள்ள நிக்கிற ஒரு டாக் கூட உயிரோடு இருக்க கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பொறுப்பு பெருசாங்கும். பொறுப்பு பெருசா வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனா வேற எகுவை எழுப்பிடுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் வராத. வீட்லயும் முழங்கால் போடணும், அதிகாலையும் ஜெபிக்கணும். சில சொல்லுங்க நான் எகுவாயிட்டேன், நீ பைபிள் எல்லாம் படிக்க மாட்டேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, ராஜாக்களை தள்ளி, என் பைபிள் இருக்கு, உங்க பைபிள் அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. அவர் ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆர்பிடிஎம்ல இந்த வருஷம் எகுக்களை எழுப்ப போறாரு. எல்லாரும் எழுமிருக்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி வேளையில என்னை எகுவாய் மாற்றுங்கப்பா. I need that anointing tonight. எனக்கு ராத்திரி அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி எழுமி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுமி நில்லுங்க. அவன் வாலிபர் கூட்டத்துக்குள்ள இருந்து அவன் வேறுபிரிக்கப்படுகிறான், அவன் செப்பரேட் ஆக்கப்படுகிறான். எல்லாரும் வாய்களை திறங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி வலது கரங்களை வான எனக்கு ராத்திரி ஆண்டவர் எல்லாரும் துதிக்கலாமே. வெக்கப்படுறீங்களா? நீ அபிஷேகம் பெற்ற ராஜாவா மாறணும்னா ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத். வாய்களை திறங்க. வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர, உன்னை நான் ராஜாவாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எகு, உன்னை கர்த்தர் சூஸ் பண்ணிட்டாரு. நீ தனியா வேறுபிரிக்கிறாரு. உன்னை கர்த்தர் புடமிடுறாரு. கர்த்தர் உன்னை சோதிக்கிறாரு. உன்னை ராஜாவா மாற்றதுக்கு, உன் அபிஷேக ராஜாவாய் மாற்ற அநேகர் மேல அந்த அபிஷேக தைலம் விழுகிறது. வாலிப பிள்ளைகள் மேல. ஓ ரிபாபா சந்தனா, எங்க வெட்கப்பட்ட, எங்க அவமானப்படுத்தப்பட்டோம், எங்க தோல்வியை சந்திச்சோம், எனக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறோம், வெட்கப்படாத, வெட்கப்படாத. நீ எகோ, நீ எகோ. ஹல்லேலூயா. ரபாபா, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. கமான் கமான் கமான். ஹல்லேலூயா. அரிபாபா சந்தனா. யாருமே ஆராதிக்காம இருக்க கூடாது. யாருமே வாய்த்த 5 நிமிஷம் தான், 5 நிமிடம் தான், 5 minutes. You are the Jago for the separate for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக உன்னை வேறு விரிச்சிட்டாரு. அவன் வேறு விரிச்சிட்டாரு. எனக்கு ராத்திரி அபிஷேக தைலம் எங்க மேல விழுந்தது போல நிறைய பேர் மேல விழுகிறது. ஓ ஜீசஸ், ஓ என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர். யானவா, ஓ என்னை ஆனந்த அபிஷேகம் செய்தீர். ஆவி நவரே, சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆவி யானவரே, அன்பின்னா யானவரே. அப்படியே 2 கைகளை உயர்த்தி. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஜீவன் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓம் ஹல்லேலூயா, ஓசன்னா. கைகளை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்திக்கோங்க. ஹல்லே. உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை உடையணும்னா நீ எகுவா மாறித்தாகணும். உன் வீட்டில் இருக்கிற போராட்டம் மாறணும்னா நீ எகுவா மாறித்தாகணும். ஓசன்னா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆட்டுகிற ஆகாப்பின் வல்லமைகள் எனக்கு ராத்திரி அழியனப்பா.
எங்கள் ஊழியத்தை தகர்க்க நினைக்கிற ஆகாப்பின் வல்லமைகள் ஓசன்னா அல்லே ஓசன்னா. வலது கரங்களை உயர்த்தி ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. நான் அடிக்கடி கேட்கிற ஏன் ஆண்டவரை இவ்வளோ பிரச்சனை, ஏன் ஆண்டவரை இவ்வளோ பாடுகள்? வேற ஒண்ணு இல்ல பிரதர், நீ கர்த்தருடைய ரகசிய வேலைக்காக நீ வேறு பிரிக்கப்பட்டதினால தான் ஆண்டவர் உன்னை எகுவை போல கர்த்தர் புடமிடுகிறார். ஆனால் எனக்கு ராத்திரி சொல்லுங்க, அவருடைய ரகசிய வேலையில ஆகாப்ப ஜெயிக்கணும்னா, ஏசபேல ஜெயிக்கணும்னா நான் எகுவா மாறித்தான் ஆகணும். என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி வேளையில எகுவா மாற விரும்புறீங்க? எகுவா எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? I am get ready to work for the kingdom. Oh, I am separated for the kingdom of God. அவருடைய ராஜ்யத்துக்காக நான் பிரிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், சொல்லுங்க அப்படியே வலது கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு எகுவை போல இன்னைக்கு ராத்திரி அபிஷேக தைலம் தலையில விழப்பட்டவர்களா தம் வீட்டுக்குள்ள போய் கால் வைக்கும் போதே இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் வெளியேறணும். இவங்க குடும்பத்தை தகர்க்க நினைக்கிற ஆவிகள் வெளியேறணும். இயேசுவின் ஆவிகள் வெளியேறணும். இன்னைக்கு ராத்திரி நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் எகுவா மாறிட்டேன், நான் எகுவா மாறிட்டேன், நான் எகுவா மாறிட்டேன், நான் எகுவா மாறிட்டப்பா, நான் எகுவா மாறிட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டி எஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுங்க கைகளை. சர்வ சிருஷ்டி எஜமான, உண்மையா சொல்றீங்க? சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கைகள் அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதல் நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய வார்த்தை உனக்கு நேரா வந்து விழுந்திருக்கிறது, உன் குடும்பத்துக்கு நேரா வந்து விழுந்திருக்கிறது. ஆமென். ஏகுவாக கர்த்தரவன் அபிஷேகம் பண்ணி, ஏகுவாக கர்த்தர் தம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் அபிஷேக தைலத்தை உன் மேல வச்சு உன்னை வீட்டுக்குள்ள அனுப்புகிறாரு, கோட்டைக்குள்ள அனுப்புகிறாரு. தேவ பிள்ளையே, நீ ஏகுவாக மாறி ஆகாபின் வல்லமைகளையோ இயேசுவின் வல்லமைகளையோ தகர்க்கும்படியாக தேவ வல்லமையை பெற்றுக்கொள், தேவ வல்லமையை பெற்றுக்கொள். இந்த ராத்திரி வேலை, இந்த ராத்திரி வேலை கர்த்தருடைய ரகசிய செயல் உன் மூலமாய் புறப்பட போகிறது, உன் மூலமாய் செயல்பட போகிறது. உன் உலங்கள் மூலமாக, உன் மலங்கள் மூலமாக, உன் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் வல்லமைகளை உடைக்க போகிறாரு, கர்த்தர் வல்லமைகளை உடைக்க போகிறாரு. ஓ ஹல்லேலூயா.
இதுவரை உன்னை மேற்கொண்ட ஆகாபின் வல்லமைகள், இதுவரைக்கும் மேற்கொண்ட இந்த பொல்லாத வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், அந்த ஆளுகையின் அபிஷேகம், அந்த ஆளுகையின் அபிஷேகம் ஏகோ மேல வச்ச கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு வா மேல வைக்கிறாரு, வா மேல வைக்கிறாரு. நீதான் அந்த ஏகோன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நாதான் அந்த ஏகு. கர்த்தர் என்னதான் ஆமென் தெரிந்தெடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிற சபையின் பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே ஏகுவின் அபிஷேகம் என் மேல, எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க. இந்த 2024ல என் கையில ஒரு ஒர்க்க கொடுத்திருக்கீங்க. அது பரிசுத்த ஆவியானவர் என் கையில கொடுத்திருக்கிற வேலை, அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வேலை. பரலோகத்தில் ஆண்டவரே ஐயா சோத்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை ஆண்டவரை ஏகு செய்து முடிச்சது போல நான் செய்து முடிப்பேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, இனி ஆகாப உனக்கு முன்னால் நிற்க முடியாது, இனி ஆகாப உன்னை மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, இயேசுவேல் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ யெகோவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த முதல் செக்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தை இந்த திருச்சபைக்கு நேராய், திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நேராய் வந்ததற்காக நன்றி. ஒட்டு மொத்தமாக இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் யெகோவா மாறி இந்த திருச்சபைக்கு விரோதமாய் போராடுகிற, இந்த திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆகாபின் வல்லமைகளையோ, எல்லா இயேசுவேலின் வல்லமைகளையோ இந்த 2024ல மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளில், இந்த முதல் செக்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்காக, அபிஷேகம் பண்ணினதற்காக, பலப்படுத்தினதற்காக, அவருடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு மேல இறங்கி வந்ததற்காக ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்முடைய வார்த்தைக்காக நன்றி, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய தாசன் மூலமா நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. நம்முடைய தாசனை கொண்டு வந்த நோக்கத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் என்ன பேச நினைத்தீரோ அதை எங்களுக்கு பேசுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்முடைய தாசனை தொடர்ந்து நீர் பயன்படுத்தும். நாளை காலை நடக்கிற உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமை இன்னும் வெளிப்படட்டும், இன்னும் பல மடங்கு வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நாளைக்கு பலத்த காரியங்களை செய்வீராக, அநேக பிள்ளைகளை கொண்டு வருவீராக, எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த முதல் செக்ஷன்ல உண்டான எல்லா கன மகிமை துதி உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாளைக்கும் நீர் தொட போகிறதற்காக நன்றி. பலத்த காரியங்களை செய்வீராக. சகல கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென்.